சிவாய. ஓம் முருகா சரணம். உலகெங்கிலும் பறந்து விருந்திருக்கும் பல நாடுகளில் குழுமியிருக்கும் நம் கொங்கு இன சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் சகோதரன் வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய வணக்கங்கள். சொந்தங்களே, எந்த நாடுகளில் இருந்தாலும் எந்த நேரமானாலும் எத்துணை வேலை அலுவல்கள் இருந்தாலும் இந்த நாள் தவறாது நம் சொந்தங்களை காண இந்த ஆன்லைன் ஜூம் காணொளி மூலம் குழுமியிருக்கும் நம் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி நிகழ்விற்கு வருக 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 என்று உளமாற வரவேற்கின்றேன். உங்களின் சார்பாகவும் 3995 அன்பர்கள் சொந்தமாக ஒரே குடும்பமாக குழுமியிருக்கும் நம் KBN குளோபல் டெலிகிராம் அங்கத்தின் அனைத்து சொந்தங்களின் சார்பாகவும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திருப்பூர் என்ற பெயரை, தொழில் நகரத்தை தன் பெயரிலேயே அடைமொழியாக வைத்துள்ள இன்றைய சிறப்பு விருந்தினர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களையும் உங்களின் சார்பாகவும் நம் KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக இந்த காணொளிக்கு வருக 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 என்று உளமாற வரவேற்கின்றேன். சொந்தங்களே, இன்று 42வது காணொளி தொகுப்பு. இந்த 42வது காணொளி தொகுப்பில் நம்முடன் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மதிப்பிற்குரிய திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுக உரை உங்களுக்காக. நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருப்புமுனை கொண்ட ஊராம் திருப்பூரை தன் பெயரிலேயே அடைமொழியாக கொண்டதன் உன்னதத்திலோ என்னவோ உயர்ந்த நிலையை பலர் போற்றும் ஒரு உன்னதமான நிலையை அடைந்தவர். சேர்மன் ஆஃப் ஸ்ரீ சக்தி சினிமாஸ் திருப்பூரில் மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளின் உரிமையாளர், தமிழ்நாடு திரையரங்கம் மற்றும் மல்டிபிளெக்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, யாருக்கும் அஞ்சாத துணிவு என்ற கொள்கை மந்திரத்தை தன்னகத்தே கொண்ட கடும் உழைப்பிற்கு சொந்தக்காரர். திருப்பூர் சுப்பிரமணியம் என்று அனைவராலும் போற்றப்படுபவர் கொங்கு மண்டலத்தில் மட்டும் 56 திரையரங்குகளை தன் பொறுப்பகத்து நடத்தி வருகிறார். 650 படங்களுக்கு மேல் வெளியீடு செய்த அனுபவம் இவருக்கு உண்டு. பலருக்கும் தொழில்துறையினர், முக்கியமாக திரை தொழில்துறையினருக்கு வழிகாட்டியாக திகழ்பவர். ஒரு 100 ரூபாய் கடன் கிடைக்காமல் கல்லூரி வாழ்க்கைக்கு செல்ல முடியாமல் தவித்த காலத்தில் மனதில் ஒரு வைராகியத்தை மேற்கொண்டு உழைப்பிலும் கடும் உழைப்பை மட்டுமே தாரக மூலதனமாக கொண்டு இன்று பல கோடிகள் திரைத்துறையிலும் மற்றும் திரைத்துறை சார்ந்த பைனான்ஸ் துறையிலும் ஜொலித்து பல திரைப்படங்கள் தயாரிக்க இவரின் ஒத்துழைப்பின் மூலம் பலருக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர். திரைத்துறை ஜாம்பவான்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், பிரபு, முரளி மற்றும் பல திரைப்படத்துறை நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து பலராலும் போற்றப்பட்டவர். மூட நம்பிக்கையில் தொழிலதிபர்களுக்கு பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்ற நம்பிக்கையை உடைத்தெறிந்தவர். மூட நம்பிக்கை தொழிலதிபர்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று நிரூபித்தவர். கொங்கு பகுதியையே பிரதானமாக கொண்டு தனது திரைப்படத்துறையை வளர்த்தி அதில் வெற்றியையும் கண்டவர். விநியோகஸ்தராக களம் கண்டு இன்றும் சாதனை செம்மலாக கொங்கு மண்ணிற்கு பெருமை போற்றும் விதமாக வெற்றி வாகை சூடியவர். மனைவி சொல்லே மந்திரம். ஆம் சொந்தங்களே, மனைவி சொல்லே மந்திரம் என உரிய வழிகாட்டுதல், அதை மனப்பக்குவத்துடன் தைரியமாக சொல்லும் திறமை
நல்லெண்ணம் வந்தால் எவ்வகையிலும் இப்பூமியில் வாழலாம் என்ற திருமண வாழ்விலும் தொழில் வாழ்விலும் பல வெற்றியை சாதித்தவர். நம் முத்தன் குலத்தை சேர்ந்த செல்லாண்டி அம்மன் கோவிலை வழிபடும் இன்றைய சிறப்பு விருந்தினர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் முதற்கொண்டு பெரிய திரைப்படங்களை வெற்றிக்கு வழிக்கு வித்திட்டவர். பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்தாலும் சூப்பர் ஸ்டாரே ஆனாலும் நீதி மற்றும் நியாயத்தை முன்னெடுத்து கூறியதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாலேயே போற்றப்பட்டவர். அவரது வீட்டிற்கே அழைக்கப்பட்டு நட்பு பாராட்டப்பட்டவர். நடுநிலைமையாளர் என்று நற்பெயருக்கு சொந்தக்காரர். திரைத்துறை ஜாம்பவான்களான பலருக்கும் முன்னணி திரை நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகத்தர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். திரைத்துறை தொடர்பான சிக்கல்களை தீர்க்க 3 முதலமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட வாய்ப்பு கிடைக்கப்பெற்று அதை முற்றிலும் திரைப்படத்துறையினர்களுக்கு சாதகமாக வருவதற்கு வழிவித்திட்டவர். 1918ஆம் ஆண்டு முதல் திரைப்படம் ஊமை திரைப்படமாக இயக்குனர் ஆர் நடராஜ் முதலியார் கீச வசந்தம் என்ற படத்தின் ஆரம்பித்த இந்த சினிமா தொழில்துறையானது 1931ஆம் வருடம் பேசும் படம் காளிதாஸ் என்று HM ரெட்டி அவர்களால் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியில் வந்த படத்தின் இந்த சினிமா தொழில்துறையின் வித்திட்டு வளர்ந்து வரும் இந்த சினிமா ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் இன்று டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு கான்செப்டில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் சினிமா துறை முதற்கொண்டு பல வெற்றி வகைகளை இன்றும் வழிநடத்தி மற்றவர்களும் அந்த வெற்றி பாதையில் வலம் வருவதற்கு உறுதுணையாக இருந்து போற்றப்படும் அனைவராலும் போற்றப்படுபவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களை இந்த காணொளிக்கு அன்புடன் சிறப்புரையாற்றுமாறு வருக வருக என்று வரவேற்று அவர் சிறப்புரையை தொடங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னை இந்த கேபிஎன் குளோபல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைத்து உரையாற்ற வைத்ததற்கு உங்களது அனைவருக்கும் கேபிஎன் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா நான் கொஞ்சம் இயல்பா பேசக்கூடியவன். எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அடுக்குமொழியெல்லாம் பேச தெரியாது. தம்பி ராஜ்சாயர் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம். அதை விட அதாவது எத்தனையோ மீட்டிங்கில் நான் கலந்துருக்கேன். எனக்கு இப்போ 69 வயசு ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியில நிறைய பேர் அநேகமா என்னையோட வயதில் குறைந்த தம்பி மாதிரி தான் அதிகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம சொந்தங்கள் அகில உலகத்திலையும் இருக்கக்கூடிய நம்ம கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்த நம்ம சொந்தங்கள் கூட ஒரு உறவாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. அதை நான் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் நீங்க சொன்னீங்கனாலுமே அந்த ஒரு மனசுல அந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் அது அந்த ஆள் மனசுல இருந்துட்டு தான் இருக்கும். நான் பொதுவா இந்த மாதிரி ஜாதி மதம் இதெல்லாம் பாக்குறது கிடையாது. ஆனா என்ன பாக்குறதுனா கூட அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங், கம்யூனிட்டி ஃபீலிங் வரும்போது மனசுக்கு ஒரு நிறைவா தெரியுது. அந்த வகையில முதல் திரு அவர் பழனிவேல் மலேசியால இருந்து கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை நீங்க கலந்துக்கலாம்னு சொல்லும்போது திருப்பி ராஜ்சாயர் கூப்பிட்டு சொன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சியில் மூலமாக வந்திருக்கேன். அதனால முதல்ல நான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கா ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டுன்னா, என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை கொஞ்சம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் வயசுல பெரியவங்க, இப்ப நானே நிறைய பேருக்கு பார்த்தா கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி எல்லாருமே நமக்கு எல்லாருமே பிறக்கும் போதே தெரியறது கிடையாது. வாழ்க்கையில் நம்ம கத்துக்கிறோம், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு கத்துக்கிறோம். அந்த வகையில என்னைய பொறுத்தளவுல நீங்க இந்த இதுல நிகழ்ச்சியில இன்ட்ரடக்ஷன் கொடுத்து நீங்க இதுல கலந்துக்க சொல்லும்போது நான் முதல்ல நினைச்சது
நம்ம சகோதரர்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் ஆப்ஜெக்டா வந்தேன். சினிமாவை பத்தி நீங்க என்ன கேட்டாலும் நான் சந்தேகத்தை சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். இருந்தாலும் நான் முதல்ல நினைக்கிறது என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மனிதன் வாழ்வில் பிறந்து அனுப்பிச்சுப்பட்டுனா அவன் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சான்னு அவனுடைய முதல் எண்ணமே எப்படி இருக்குன்னா, தன்னுடைய தாய் தந்தைகளை அவன் வணங்கணும், அவங்கள போற்றணும். இந்த உலகத்துல ஜெயிச்ச அத்தனை பேர்த்தையும் பாருங்க. நீங்க வெற்றி பெற்ற தமிழ்நாட்டை பொறுத்தளவு எனக்கு தெரியும், மற்ற கண்ட்ரி இப்ப தெரியாது. வெற்றி பெற்ற திரு எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, திரு கருணாநிதி எடுத்துக்கங்க, ஜெயலலிதா மேடத்தை எடுத்துக்கங்க, திரு ரஜினிகாந்த் எடுத்துக்கங்க, திரு கமலஹாசன் எடுத்துக்கங்க, திரு சிவகுமார் அண்ணன் எடுத்துக்கங்க, சிவாஜி கணேசன் எடுத்துக்கங்க. வெற்றி பெற்ற அத்தனை பேருமே தன்னுடைய தாயை போற்றி வணங்கினவங்களா தான் இருப்பாங்க. தாய் தகப்பனை யார் போற்றி வணங்கின உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து அவருடைய கம்பெனிக்கு பேரு சத்யா மூவிஸ் தான். சிவாஜி கணேசனுடைய ஒரு கம்பெனிக்கு பேரு ராஜாமணி பிக்சர்ஸ் தான். கமலஹாசனுடைய கம்பெனிக்கு பேரு ராஜலட்சுமி ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது ராஜ் பிலிம் இன்டர்நேஷனல், அவங்க அம்மா பேர் தான். இப்படி ஒருத்தரும் கலைஞரை பொறுத்தவரை அவங்க அம்மா அஞ்சுதம்மாவுடைய சிலையை பக்கத்துல வச்சிருந்தாரு. ரஜினிகாந்த் பொறுத்தவரை தாய் தந்தைகளுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை கொடுப்பாரு. இப்படி எல்லாருமே வந்து இருந்துகிட்டு தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுத்தவங்க மாத்திரம்தான் முதல்ல வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுங்கிறத நான் வந்து ரொம்பவுமே நம்புறேன். அதாவது நீங்க உங்களுடைய திறமை கெட்டிக்காரத்தனம் அதெல்லாம் தனி, ஆனா நீங்க ஜெயிக்கிறதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது அந்த தாய் தகப்பனுடைய அவங்களுடைய வாழ்த்துக்கள். இப்ப நான் வந்து பிறந்த காலத்துல இருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து எங்க அம்மா கிட்ட சொல்லாம நான் வீட்டை வாசப்படி இறங்கினது கிடையாது. ஏறத்தாழ அவங்க வந்து எனக்கு ஒரு 50 வயசு ஆக வரைக்கும் அவங்க உயிரோடு இருந்தாங்க. அந்த 50 வயசு ஆக வரைக்கும் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு வெளியில வைப்பேன். ஒரு நாளைக்கு 4 தடவை வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் 4 தடவை சொல்லிட்டு தான் கிளம்புவேன் வெளியில. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல 13 வயசு இருக்கும்போது எங்க அப்பா தவறிட்டாங்க. எங்க அம்மா நான் 2 பேர் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு என்னையும் வளர்த்துனாங்க. இப்ப அவர் ராஜா சொன்ன மாதிரிதான் படிக்கிறதுக்கு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 ரேங்க் உள்ளதான் இருக்கணும். கணக்குல கட்டாயம் 100 மார்க் இருக்கணும். 99 மார்க் இருந்தா ஒத்துக்க மாட்டேன், வாத்தியார்ட்ட சண்டை போடுவேன். அவ்வளவு நல்லா படிச்சது என்னால கல்லூரி படிப்பை தொடர முடியல, ஏன்னா வறுமையின் காரணமாக தான். ஆனா அப்ப கூட அவங்க வந்து எனக்கு வந்து எல்லா வகையிலையும் தன்னுடைய வறுமையின் காலத்துல கூட தான தர்மம் நிறைய பண்ணுவாங்க எங்க அம்மா. அந்த வகையில அவங்க செஞ்சதுனாலதான் என்னுடைய வாழ்க்கை உயரத்துக்கு போச்சுன்னு நான் நம்புறேன். அப்படிப்பட்ட என்னுடைய தாய் இறந்ததுக்கு அப்புறம் கூட இப்ப கூட ஏறத்தாழ அவங்க இறந்து 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் வீட்டுல இருந்து நான் வெளியில வரும்போது எங்க அம்மாவுடைய போட்டோ கிட்ட போய் சொல்லிட்டு தான் வெளியில கிளம்புவேன். அது ஒரு மனசுல ஒரு நிறைவு. ஒரு நாளைக்கு காலையில கிரவுண்டுக்கு போகும்போது சொல்லுவேன், ஆபீஸ் போகும்போது சொல்லுவேன், ஈவினிங் வெளியில கிளம்புனா சொல்லுவேன், ஒரு இடத்துலயும் சொல்லிட்டு தான் கிளம்புவேன். அந்த மாதிரி வாழ்வில் முன்னேறக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய் தகப்பன் 2 பேர்த்தையும் வந்து யார் மதிச்சு வாழ்றாங்களோ அவங்கதான் சிகரத்தை தொட முடியும் வாழ்க்கையில அப்படின்னு முழுமையா நம்புறவன் நான். ஏன்னா நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா, நம்ம கம்யூனிட்டியில கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவோம்னா, ஞாயிற்றுக்கிழமைக்கு சுத்தி போடுவாங்க, திருஷ்டி பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சுத்தி போடுவாங்க. அவங்க ஏன் சுத்தி போடுறாங்கன்னு சொல்லிட்டுனா, அடுத்தவங்களுடைய கண் பார்வையில் இருந்து அந்த ரே கதிர்கள் நம்ம மேல வந்து படிஞ்சு நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்காக, அந்த ரே கதிர்களை எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு பித்தளை படியில மிளகா புளி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டு கிராமத்துல சுத்துவாங்க. எதுக்காகன்னா அந்த ரே கதிர்களை நம்ம உடம்புல இருந்து எடுத்துரும். அதை கொண்டு தீயில தான் போடுவாங்க, அதை வந்து அடுத்தவங்களுக்கு பரவக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. இது வந்து பழமையான ஒரு இது சொன்னா கூட நிறைய விஞ்ஞானம் இருக்கு அதுல. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் நம்ம அவங்களுடைய ரே நம்ம மேல படும்போதே நம்மளுக்கு பாதிப்பு இருக்கும்போது, நம்மளுடைய சொந்த தாய் தகப்பர்கள் அவங்க வந்து அவங்களுடைய ரத்தம் தான், அவங்களுடைய ஜீன் தான் நம்ம. அவங்க வந்து நம்மளை பார்த்து வாழ்த்துனாங்கன்னா அந்த வாழ்த்து வந்து நமக்கு பெரிய அளவில் வெற்றி கொடுக்கும். அவங்கள நம்ம வந்து இழிவா நடத்தணும்னு சொல்லிட்டுனா அவங்க மனசுல நினைச்சாலே நம்ம வாழ்க்கை காலி ஆயிரும். இதை நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் இது. அதனால நான் சொல்லிக்கிறது எல்லாத்துக்கும், நீங்க வாழும் காலம்
70 வயசோ 80 வயசோ 90 வயசோ இருக்க போறோம் ஒருத்தரும். இந்த வாழும் காலத்துல நமக்கு உயிர் கொடுத்த தாய் தகப்பனை போற்ற வேண்டும் அப்படிங்கறதான் என்னுடைய முதல் செய்தி உங்க எல்லாத்துக்கும். அடுத்தது நன்றி. நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு எத்தனையோ பேர் நம்மளுக்கு உதவி பண்ணி இருப்பாங்க. நான் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டுன்னா, அப்பா இல்லாத காலத்துல நான் படிக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு சேரும்போது வேலைக்கு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுவாங்க. இப்படி நிறைய உதவி பண்ணவங்க இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்னா, மறக்காம என்னுடைய வாழ்க்கையில நான் உயரத்துக்கு போக அவங்க எல்லாத்துக்கும் என்ன செய்ய முடியுமோ மேக்சிமம் திருப்பி செஞ்சேன். ஏன்னா முதல்ல சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என் நன்றி கொண்டார். அந்த மாதிரி நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நன்றியோட வாழணும். அந்த நன்றியோட வாழ்ந்த ஒருத்தரும் கட்டாய வெற்றி அடைவாங்க. ஏன்னா நாம் அந்த நன்றியை திருப்பி செலுத்தும் போது அவங்க மனசு சந்தோஷப்படுது பாத்தீங்களா, அந்த சந்தோஷம் பெரிய அளவுல இருக்கு. நான் நேற்றுக்கு சொல்லும் போது அவர் சொன்னாரு 100 ரூபாய் இல்லாம நான் படிக்க முடியலன்னு. காரணம், என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் நான் SLC எக்ஸாம் எழுதும் போது எனக்கு 100 ரூபாய் வேண்டியதா இருந்தது. சொந்தம்னா எங்க அம்மாவுடைய சொந்த பிரதர், அண்ணா, நல்லா வசதியா இருந்தாங்க. எங்க அம்மா போய் கேட்டு அவன் எல்லாம் படிச்சு என்ன பண்ண போறான், நீங்க SLC வேலைக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நான் பரவாயில்ல விட்டுரு அப்படின்ட்டேன். ஆனா காலம் மாறிச்சு. என்ன நடந்ததுன்னா, அவருடைய பேரனே என்கிட்ட படிப்புக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. நான் நல்லா வசதி ஆனதுக்கு அப்புறம் ஏறத்தாழ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால அந்த பையன் அவங்க அப்பா 2 பேரும் என்கிட்ட படிக்கிறதுக்கு உதவி பண்ணினாங்க. நான் அவனை என்ன படிக்கணுமோ படி, நீ எல்லா உதவியும் பண்றேன் அப்படின்னு அவனை படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கான். ரொம்ப நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறான். அது ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னு சொல்லப்பட்டுன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நிர்ணயம் செய்து விடல்னு அவர் இல்லை இன்னைக்கு. ஆனா நாம் அதை மனசுல வச்சுக்காம அந்த குழந்தைக்கு நம்ம உதவி பண்ணதுனால அது எப்படி வரும்னா, ஊராம் பிள்ளை ஊட்டி வைத்தா தன் பிள்ளை தானே வளரும்பாங்க. அந்த மாதிரி நீங்க அந்த உதவி நாம் பண்ணது காரணமே சுயநலம் இருக்குதுல. அந்த மாதிரி உதவிகள் பண்ணத்தான் நம்ம குழந்தைங்க நல்லபடியா இருக்க முடியும். சோ இப்படி சின்ன சின்ன நம்ம அந்த நன்றி கடமை எப்படி எல்லாம் செலுத்த முடியுமோ அந்தந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. அப்புறம் சினிமா தொழில். முதல் நான் சினிமா தொழில் உள்ள நுழைக்கும் போது 1967 நான் SLC முடிச்சேன். முடிச்சோன்னா 67லயே ஒரு ஜவுளி கடையில வேலைக்கு சேர்ந்தேன். ஹோல்சேல் ஜவுளி கடையில மாசம் 40 ரூபாய் சம்பளம். வேலைக்கு சேர்ந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர் DSP ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. அந்த வேலையில ஜாயின் பண்ணிட்டேன். போனோன்னே இன்டர்வியூ முடிஞ்சது. அன்னைக்கு அப்படித்தான் நம்ம கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் தான் இன்னைக்கு DSP, ஒருங்கிணைந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல அவர் DSP இருந்தாரு. அவர் பார்த்தோன்னே என்னுடைய சர்டிஃபிகேட் பார்த்தாரு. பார்த்தோன்னே சன் ஆஃப் மாரப்பவுண்டர் லேட் அப்படின்னு இருந்தோன்னே, அப்படியா அப்பா இறந்துட்டாங்களா அப்படின்னு இம்மிடியேட்டா எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு கொடுத்தாரு. அன்னைக்கு ஒரு 1/2 டே அங்கே வேலை செஞ்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் எங்க முதலாளிட்டு இந்த மாதிரி எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு நான் போறேன்னு சொல்லும்போது அவரு அடுத்த நாள் காலையில இல்ல நீ வா அண்ணார்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரதர்கிட்ட கூட்டிட்டு போனாரு. அவர் சொன்னார் என்கிட்ட, உனக்கு கட்டாயம் கவர்மெண்ட் வேலை சூட் ஆகாது அப்படின்னாரு. ஏனுங்க அப்படின்னு கேட்டேன். அதாவது நீ கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்கன்னா அங்க சம்பாதிக்கிற ஒரு நயா பைசாவில தான் நீ செலவு பண்ணணும். இல்லைன்னா லஞ்சம் வாங்கணும். உன் கேரக்டருக்கு நீ வாங்க மாட்ட. சோ வாழ்க்கையில உனக்கு முன்னேற்றங்கிறது இருக்காது. ஒரு நல்ல ஆபீசர்னு பேர் வாங்குவே ஒழிய நீ பெரிய அளவுல ஏர்ன் பண்ண முடியாது. அதனால உனக்கு பிசினஸ் தான் கரெக்டா, உனக்கு பெரிய பிசினஸ் மைண்ட் இருக்கு அப்படின்னாரு அவரு. அப்ப என் கடையில எங்களுக்கு 120 ரூபா எனக்கு சம்பளம். நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லைங்க நம்ம கடையில 120 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, அங்க 450 ரூபா சம்பளங்க அப்படின்னு. அவர் உடனே அவர் பிரதர் சொன்னாரு, எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு. 120 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னாரு. 450 ரூபா இன்னில இருந்து கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. அதாவது ஒரே நாள்ல 4 மடங்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு அவர் சொன்னார் என்கிட்ட, உன்னை என்னுடைய கம்பெனியில இருந்து வெளியில போறதுக்கு நான் விரும்பல, ஏன்னா அவ்வளவு சின்சியரா நீ இருக்க. அன்னைக்கு நான் 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா சம்பளம் வாங்கும்போது 22 மணி நேரம் பாடுபடுவேன். அவ்வளவு சின்சியரா அந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சேன். சம்பளம் எவ்வளவுலாம் பார்க்க மாட்டேன். அந்த சின்சியாரிட்டிக்காக தான் அவங்க அந்த இன்கிரிமெண்ட் கொடுத்தாங்க. பின்னால நான் சினிமா துறைக்கு வரும்போது அதே முதலாளி சதாசிவம் செட்டியார்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா,
பிசினஸ்ல இருந்து எனக்கு அப்போ எந்த சொந்த வீடு கூட கிடையாது, வாடகை வீட்டுலாம் குடியிருந்துட்டு இருக்கேன் 1978-79. சினிமா துறைக்கு நான் போகும்போது எனக்கு மெயின் ஃபைனான்ஸ் அவரு தான் எனக்கு கொடுத்தாரு. நான் கொடுக்குற பணம் நீ செய், என்ன உன்னுடைய மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னாரு. ஆனா அவரே என்ன சொன்னாருன்னா, முதல் நான் சினிமா தொழிலுக்கு வந்தது எப்படின்னா, திருப்பூர்ல யூனிவர்சல் தியேட்டருங்கிற தியேட்டர்ல காலை காட்சி போடுறதுக்காக போனேன். 300 ரூபா கேபிட்டல், நாங்க 3 பேர் பார்ட்னர், ஆளுக்கு 100 ரூபா போட்டு சனி ஞாயிறு காலை காட்சி மட்டும் போட்டோம். 6 மாசம் அந்த சனி ஞாயிறு காலை காட்சி ஓடிச்சு. 6 மாசம் கழிச்சு அந்த 300 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. ஒரு பார்ட்னர் விலகிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க 2 பேர் ஈச் 1000 rupees 2000 ரூபாய் கேபிட்டல் போட்டு எம்ஜிஆரோட இதய வினை அப்படிங்கிற படத்தை போட்டோம். அந்த படத்தினுடைய விலை 1900 ரூபாய். 7 நாள் படம் ஓடிச்சு அந்த தியேட்டர்ல. வாடகை போக 3900 ரூபாய் கிடைச்சது. அதாவது மன்னிக்கவும் 4900 ரூபாய் கிடைச்சது. அதாவது 7 நாள்ல 3000 ரூபாய் லாபம். அன்னைக்கு என்னுடைய சம்பளம் ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய். ஒரு மாசம் 500 ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கு 7 நாள்ல 3000 ரூபாய் லாபங்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல. இவ்வளவு பெரிய லாபம் இருக்கக்கூடிய தொழிலா இது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா படங்கள் போட ஆரம்பிச்சேன். அதுக்கு ஒரு சின்ன பின்னணி சொல்லணும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமா மேல ரொம்ப ஆசை. அப்பா இல்லைங்களா, அம்மா நான் சினிமாக்கெல்லாம் போன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு நாளைக்கு தீபாவளி மாதிரி இருக்கிறனால ஸ்கூல்ல படிக்கிற 8th 9th 10th படிக்கும் போதே தீபாவளி அன்னைக்கெல்லாம் 4 படம் ரிலீஸ் ஆச்சு, நான் 4 படத்தையும் பார்த்துருவேன். திருப்பூர் 4 தியேட்டர் இருந்தது. நாளையுமே காலையில இருந்து நைட்டுக்குள்ள பார்த்து முடிச்சிருவேன். அடுத்த நாள் ஸ்கூல்ல போய் கதை சொல்லுவேன். எல்லா பசங்களும் சொல்லுவாங்க, என்னடா எங்களால ஒரு 2 படம் பார்த்தாலே கன்ஃபியூஸ் ஆயிடுறோம், நீ 4 படம் பார்த்து எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற அப்படிம்பாங்க. அப்படி எனக்கு ஒரு ஆர்வமா இருந்தது சினிமா மேல. சோ அதனால மக்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நான் படங்கள் போட ஆரம்பிச்சேன். 6 மாசத்துல 1 லட்சம் ரூபாய் லாபம் வந்துருச்சு எங்க 2 பேத்துக்கும், எனக்கு என்னுடைய பார்ட்னருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப என் பார்ட்னர் சொன்னாரு, இல்ல நான் ஒரு 50,000 ரூபாய் எடுத்து வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னாரு. 1979ல அன்னைக்கெல்லாம் 50,000 ரூபாய்க்கு கட்ட முடியும் தாராளமா. என்னுடைய வீட்டை புதுப்பிச்சுக்கிறேன்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க நம்ம 1000 ரூபாய் போட்டோம், இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்கு, தொழிலை விருத்தி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், இதுல இருந்து பணம் எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். இல்ல இது கேம்பிளிங்கா தெரியுது எனக்கு, அதனால நான் என்னுடைய பணத்தை எடுத்துக்கிறேன், 50,000 நீ மட்டும் செஞ்சுக்க அப்படின்ட்டாரு. ஓகே, நான் அவருக்கு 50,000 கொடுத்துட்டு என்னுடைய 50,000 வச்சு நான் அந்த தொழிலை கன்னியூ பண்ணேன். அப்ப நான் சினிமா செய்யறேன்னு தெரிஞ்சு எங்க முதலாளி ஜவுளிகள் இருக்கிறவர் அவரு என்கிட்ட ஒரு நாள் கேட்டாரு, ஏப்பா என்னமா சினிமா போட்டுட்டு இருக்கேன் தியேட்டர்ல அப்படின்னு. ஆமாங்க. ஏப்பா அது ஒரு மோசமான தொழிலாச்சே, அதுல போனா கெட்டு போயிடலாம்னு சொல்றாங்களே எல்லாரும், அப்ப நீ எதுக்கு அந்த தொழில் தேர்ந்தெடுத்து செய்யற நீ அப்படின்னாரு. நான் சொன்னேன், எதுக்காக நீங்க தோத்தவங்களே நினைக்கிறீங்க, ஜெயிச்ச நாகரெட்டியார் நினைங்க, ஏவிஎம் செட்டியார் நினைங்க, மாடர்ன் தியேட்டர் சுந்தர சார் நினைங்க, எல்வி பிரசாத் நினைங்க, வெற்றி பெற்றவங்களை பாருங்க, நான் ஜெயிக்கிறவங்கள தான் பாக்குறேன், தோல்வி அடைஞ்ச பார்க்கவே கிடையாதுன்னு. அப்புறம் நீங்க எல்லா பழக்கம் பழகிறேன்னு சொல்றீங்க, ஏன் ஒரு பனியன் கம்பெனி வச்சிருக்கேன் கட முடியாதா, இரும்பு கடை வச்சிருக்கேன் கட முடியாதா, கெடன்னு நினைச்சா யாரு வேணாலும் கெடலாம், சினிமாவில் இருக்கிறதா கெடுங்க, என்னென்ன வாய்ப்பு அதிகம் சினிமாவில், எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் எந்த பழக்கம் பழக மாட்டேன்னு சொல்லி. அதனால அப்புறம் ஒரு தொழில்ல நிறைய தவறானவங்க இருந்தாங்கன்னா ஒரு நல்லவன் சுலபமா ஜெயிச்சு வந்துடலாம். இது தியரி, நீங்க எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. அதாவது இன்னைக்கு ரியல் எஸ்டேட் தொழில பாத்தீங்கன்னா 90% தவறான ஆளுதான் இருப்பாங்க. சினிமால அதே மாதிரிதான், தவறான ஆளு மீன்ஸ் வியாபாரத்துல ஒரு எத்திக்ஸ் இருக்காது. அந்த மாதிரி அங்கெல்லாம் நீங்க சரியா செஞ்சுட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. அந்த வகையில் நான் என்ன நினைச்சேன்னா, சினிமால சொன்ன மட்டும் டேட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, பணம் வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரியில பர்ஃபெக்டா முதல்ல ஆரம்பிச்சேன் நான். 1000 ரூபாய்க்கு படம் பாடும்போது 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு படம் பாடும்போது ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு படம் பேசிட்டு வந்தேன்னா, வெள்ளிக்கிழமை பல ஸ்கிரீன் ஆகும்னா வியாழக்கிழமையே அந்த பணத்தை கொடுத்துருவேன் ஒரு நாள் முன்னாலேயே. இப்படி நான் பணம் செட்டில் பண்ணிடுவார் கரெக்டாங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த 2000 3000 வியாபாரம் பண்ண காலத்திலேயே ஆரம்பிச்சு வச்சேன். அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ஏறக்கூடிய 40-42 ஆண்டு காலமா சுப்பிரமணியத்திற்கு படம் கொடுத்தோம்னா அவர் கரெக்டா பேமெண்ட் கொடுத்துருவாரு. அது 5000 இருந்து இன்னைக்கு 5 கோடி வரைக்கும் வந்தாச்சு, 5 கோடி 10 கோடி வரைக்கும் வந்தாச்சு. அன்னைக்கும் அதேதான். ஏவிஎம்ல சிவாஜி படம் வாங்கிட்டு, ரஜினிகாந்த் சிவாஜி படத்தை ஏவிஎம்ல வாங்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபாரின் டூர் போறதுக்கு ரெடி ஆயிட்டேன். வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ். அதுக்கு முதல் வாரமே நான் போய் சரவண சார்கிட்ட போய் அந்த படத்தினுடைய விலை ஏறக்குறைய 7.25 கோடி. நான் முதல் வாரமே கொண்டு போய் 6 கோடி ரூபாய்க்கு செக் கொடுத்தேன். ஏற்கனவே முதல்ல கொடுத்த பேமெண்ட் போக பேலன்ஸ் 6 கோடி ரூபாய்க்கு ஒரே செக் எழுதி கொடுத்தேன். அதான் முதல் நான் கோடிக்கு செக் எழுதுனது. அது வரைக்கும் எனக்கு கோடிக்கு சைபர் போட தெரியல. ஏன்னா 50 லட்சம் 25 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டு இருந்தோம். சிவாஜி படம் தான் முதல் பெரிய விலை கொடுத்து வாங்கின படம்.
சரவண சார் சொன்னாரு, 7 நாளைக்கு முன்னால செட்டில் பண்ணக்கூடிய முதல் டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். ரிலீஸ்க்கு முந்தின நாள் தான் அத்தனை பேர் செட்டில் பண்ணாங்க. இல்ல சார், நான் இந்த மாதிரி ஃபாரின் போறேன், நானேமா அடுத்து வியாழக்கிழமை நைட்டு தான் வருவேன், ஒருவேளை ஃபாரின் போய் லேட் கிட்ட ஆயிடுச்சுன்னா வம்பா போயிருந்து இன்னைக்கே செட்டில் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பக்காவா அட்வான்ஸா செட்டில் பண்ணிடுவேன் எப்பவுமே. அது வந்து எனக்கு வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய, எல்லாரும் என்னை கண்டுதுன்னா பயந்தது காரணம் எங்கிட்ட இருக்க வசதியோ எங்கிட்ட இருக்க பதவியை பத்தியோ கிடையாது. இவன் கரெக்டா நடந்துக்குவான் அப்படின்னு தான் என்னை கண்ட இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு மரியாதை கொடுத்தாங்க. அந்த மாதிரி சினிமா தொழில செஞ்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி என்னுடைய கஸ்டமர் அத்தனை பேர்த்துக்கும் என்கிட்ட வியாபாரம் பண்ண யார் வந்தாலும் கட்டாயம் அவங்களுக்கு லாபம் வரணும்னு நினைப்பேன். அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலும் நஷ்டம் ஆகக்கூடாது. ஏன்னா வியாபாரத்துல வந்து நம்ம கஸ்டமர் லாபம் அடைஞ்சா தான் நாம ஜெயிக்க முடியும். நிறைய பேர் அது தெரிஞ்சுக்கிறது கிடையாது. வியாபாரத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டுனா, வாங்கிட்டு போறவன் லாபம் வந்துட்டான்னா அங்கலாப்படுறாங்க. அப்படி அங்கலாப்படாதீங்க, அவனுக்கு லாபம் வரட்டும், அவனுக்கு லாபம் வர வர உங்களுக்கு பெரிய லாபம் வந்துட்டு இருக்கும். அந்த தியரியில நான் போயிட்டு இருந்தேன். ஒரு தியேட்டர்காரன் என்கிட்ட படம் போட்டாருன்னா, அந்த தியேட்டர்காரருக்கு படம் நஷ்டமாச்சுன்னு போட்டுட்டுனா, அந்த தியேட்டர்காரர் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன நஷ்டம், எவ்வளவு நஷ்டம் அப்படின்னு கேட்டு உடனடியா அந்த நஷ்டத்துக்கு என்ன என்னால மேக்சிமம் செய்ய முடியுமோ அநேகமா 90% முழுமையா திருப்பி கொடுத்தான் பழக்கணக்கு. படத்தை போட உடனே அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். அவங்களுக்கு நஷ்டம் வரைக்கும் விட மாட்டேன். அதனாலதான் ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தா கூட ஏறத்தாழ 20 ஆண்டு காலமா இந்த கோயம்புத்தூர் தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன்ல தலைவரா இருந்துட்டு இருக்கேன். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி தலைவரா தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷனுக்கு அளவு பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் தங்க தலைவரா இருந்தா கூட ஏற்கனவே தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷன்ல 20 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் தலைவரா இருந்தேன். சோ இந்த பதவியெல்லாம் வந்து எப்படின்னு சொல்லிட்டுன்னா, என்னுடைய நேர்மைக்கு கிடைச்ச பரிசு நான் நினைக்கிறேன் ஒழிய, அதுல வந்து ஒரு கொள்கை வச்சிருந்தேன். எந்த சங்கத்துல ஏறக்குறைய 30 ஆண்டு காலமா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் நான் ஈடுபட்ட எந்த சங்கத்திலையும் 100 ரூபாய் நான் செலவு எழுத மாட்டேன். எங்க டிராவல் பண்ண சொந்த காசுல டிராவல் பண்ணுவேன், எங்க சாப்பிட்டாலும் என் சொந்த காசுல சாப்பிடுவேன், எங்க தங்கினாலும் என்னுடைய சொந்த காசுல தங்குவேன். இது வரைக்கும் நான் பதவி ஏற்றின எந்த சங்கத்திலையும் 100 ரூபாய் செலவு எழுத மாட்டேன். ஏன்னா கடவுள் எனக்கு வசதி கொடுத்திருக்காரு, பொது காசுல செலவு பண்ணக்கூடாது. அப்புறம் நான் கொஞ்சம் லக்ஸரியா இருக்கும்னு ஆசைப்படுவேன் எப்பவுமே. கூட 4 ஆபீஸ் பேர் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் சிம்பிளா இருக்கலாம்னு நினைக்கும் போது, நாம பொது காசுல லக்ஸரியா இருந்தவங்க யாரும் தப்பா பேசுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. லக்ஸரியா இருக்கிறதுனா நம்ம காசுல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு செய்வேன். சோ அந்த மாதிரி பொது வாழ்க்கையோட நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய இது. அதே மாதிரி என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என் மனைவி பொறுத்தல வந்து அதே மாதிரிதான். என்னை விட மிகவும் வசதியான குடும்பத்துல அவங்க இருந்தவங்க, குடும்பத்துல இருந்து வந்தவங்க. ஆனா என்னை கல்யாணம் ஆகி வரும்போது நான் ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்துட்டு இருக்கேன். அப்பவே முடிவு பண்ணேன், எந்த விதமான உதவியும் யாரிடமும் கேட்பதில்லைன்னு. அதே மாதிரி அவங்களும் சீக்கிரமா குடும்பத்தை நடத்தி எல்லா வகையிலும் எனக்கு உறுதுணையா இருந்து, நான் சினிமாவில் இருந்துனா கூட என் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பசங்க 2 பேரும் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே மொத்த தொழிலை அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, குழந்தைகளை அந்த குழந்தைகள் இவங்க வந்து கை நடுங்கிட்டு இவங்களே தான் கையெழுத்து போடுவாங்க செக்ல. அதெல்லாம் ஒரு தவறான பழக்கம்னு நான் நினைக்கிறேன். அதாவது குழந்தைங்க காலேஜ் முடிச்சுட்டு பிசினஸ்க்கு உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டுனா அவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருங்க. நாம ஹெல்த்தியா இருக்கும் போதே அவங்ககிட்ட பிசினஸ் கொடுத்தா தான் கட்டாயம் அவங்க தப்பா தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் கிடையாது. சின்ன சின்ன தப்பு வரதான் செய்யும், அது நாம திருத்த முடியும். நீங்க அது இல்லாம நீங்க உங்களுக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டுனா, தப்பு பண்ணிட்டான், நீ உனக்கு சரியா வராது, நீ கம்முனு இரு, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை அடக்காதீங்க. அவன் தப்பே பண்ணா கூட பரவாயில்ல விடுப்பா, போனா போயிட்டு போகுது, பின்னால சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தட்டி கொடுங்க. எல்லாரும் நம்மளை விட அறிவாளிகள், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா நம்ம குழந்தைகளுக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பசங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை மாத்திக்குங்க. நம்மளை விட இந்த காலத்து பசங்க ரொம்ப புத்திசாலிகள். நம்மளை விட அவங்களுக்கு கம்யூனிகேஷன் சௌரியமா இருக்கு, நம்மளை விட அவங்க படிச்சிருக்காங்க. அந்த வகையில நான் வந்து என் பசங்க 2 பேருக்கு தொழில் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் இன்னைக்கு மிக பிரமாதமா, அதாவது நான் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு திருப்பூர்ல 8 ஸ்கிரீன் கொண்ட மல்டிபிளெக்ஸ், நான் பெருமைக்கு சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 மல்டிபிளெக்ஸ் அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு செஞ்சிருக்கேன்னா அதுக்கு அவங்க 2 பேர் தான் காரணம். ஏன்னா முழுக்க அவங்களுடைய
ஃப்ரீனஸ். ஃபர்ஸ்ட் 4 ஸ்கிரீன் கட்டும்போது நான் சில ஐடியாலாம் சொன்னேன். செகண்ட் 4 ஸ்கிரீனுக்கு அந்த ஐடியா கூட சொல்லல. எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. சோ சொல்லுவாங்களே, தந்தை மகற்காற்று உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படிமாங்க வள்ளுவர் சொல்லுவாரு. அதே மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளணும் சொல். அந்த மாதிரி பசங்க பத்தி அடுத்தவங்க பெருமையா சொல்லும்போது நமக்கு மனசுல ஒரு நிறைவு, சந்தோஷம். ஓகே, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பணம், ஒரு 60 வயசு வரைக்கும் பணத்து மேல ஆசைப்படுங்க. அதுக்கப்புறம் பணத்து மேல தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. இப்ப என்னால டெய்லி ஒரு 2-3 இட்லி சாப்பிட முடியும். மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு, நைட்டு கொஞ்சம் சாப்பாடு, இவ்வளவுதான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட நான் ஏன் பணத்து மேல ஆசைப்படணும்? இருக்கிற பணமே போதும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், பிரமாதமான வாழ்க்கை நடத்தலாம். மாசம் 1 லட்சம் ரூபாய் இருந்தா அட்டகாசமா வாழ்க்கை நடத்த முடியும் இந்தியாவுக்குள்ள. அப்போ 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சவனே வாழ்க்கையில் நிறைவடைஞ்சிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு சொந்த வீடு, 1 லட்ச ரூபாய் வருமானம். அதுக்கப்புறம் நீங்க சம்பாதிக்கிற 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம், 1 கோடி எவ்வளவு வந்தாலும் ஸ்ட்ரெயின் பண்ணாம சம்பாதிங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஸ்ட்ரெயின் பண்ணா அது மாதிரி முட்டாள்தனம் ஒண்ணுமே கிடையாது நான் நினைக்கிறேன். ஜாலியா வாழ்க்கை அனுபவிங்க. இருக்க போறது 70 வருஷமா, 80 வருஷமா, 90 வருஷமா இருக்க போறீங்க. எந்நேரம் பணம் 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 பணத்தை வேற சிந்தனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா கட்டாயம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையாது. அதே மாதிரிதான் மருமகள்கள், மகள்கள். அதாவது என்னுடைய பையன், பெரிய பையன் கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே முதல் மாசமே என்னுடைய மருமகளுக்கு 1ஆம் தேதி 50,000 ரூபாய் எடுத்து கையில கொடுத்தேன். சம்சாரத்தோட கொடுத்துருங்கன்னு சொன்னேன். எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, உனக்கு மாசமான ஒரு அமௌண்ட் வர்ற மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, அதனால அவளுக்கு இந்த 50,000 ரூபாய் கொடுத்துரு, மாசம் 50,000 கொடுத்துரு. அவங்க ஹஸ்பண்ட், என் பையன், அவன் என்ன வேணா கொடுக்கட்டும், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அவனுக்கு மாசம் 50,000 அவளுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி முதல் மாசம் அவளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் ஏறத்தாழ 12 வருஷம் ஆச்சு. எல்லா மாசம் கொடுத்துருவேன். அதே மாதிரி 2வது மருமக வந்த உடனே அவளுக்கு அதே மாதிரி 50,000 ரூபாய் 1ஆம் தேதி காலையில 2 பேருக்கு இவளுக்கு 50,000, அவளுக்கு 50,000 கொடுத்துருவேன். எதுக்காகனா, பெண் குழந்தைகளை நீங்க ஒவ்வொருத்தரும், அது மகளா இருக்கட்டும் அல்லது மருமகளா இருக்கட்டும், பெண் குழந்தைகளுக்கு இருந்துட்டு நீங்க சம்பாதிக்கிற காலத்துல, இப்ப எனக்கு சௌரியம் இருக்குன்னு 50,000 கொடுக்குறேன். உங்களால 500 ரூபாய் தான் கொடுக்க முடியுமா? நீங்க 500 ரூபாய் கொடுங்க போதும். 500, 5,000, 50,000, 5 லட்சமோ என்ன முடியுமோ அதை பெண் குழந்தைகளுக்கு கொடுங்க. அது மகளா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி. மகளா இருந்தாலும் மகளுக்கு மாசம் மாசம் மட்டும் கொடுங்க. நீங்க இறந்த காலத்துக்கு அப்புறம் அத்தனை சொத்தி அவங்க தான் அனுபவிக்க போறாங்க. ஆனா இருக்கிற காலத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்க 100 கோடி நாளைக்கு வச்சுட்டு போனாலும் இந்த மருமக 50 கோடி எடுத்துக்க போறோம், அந்த மருமக 50 கோடி எடுத்துக்க போறோம். ஆனா இருக்கிற காலத்துல நீங்க 50,000 கொடுத்து பாருங்க, அதனுடைய சந்தோஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சின்ன மருமக வந்த உடனே அவளுக்கு நாங்க பணம் கொடுத்தேன். 50,000 கொடுத்தோம்னு நான் அவங்க அம்மா சொன்னாங்க. இல்ல சின்ன மருமக கொஞ்சம் செலவாளியா இருப்பா அப்படின்னு எங்க வீட்டுல கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சம்பந்தி மருமகளுக்கு பணம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு, அவங்க கொஞ்சம் செலவு பண்ணுவாள ஜாஸ்தியா அப்படின்னு இருக்காங்க. அது தெரியாதுங்க, பெரிய மருமகளுக்கு கொடுக்குற மாதிரி சின்ன மருமகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு எங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு சம்பந்தியம்மா வீட்டுக்கு சொன்னாங்க. சம்பந்தியம்மா, எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லிட்டுனா அவங்க பொண்ணு பிரீத்தி காசு கிடைச்சா செலவு பண்ணுவா. இப்ப மாமா கொடுத்தோடனே கொண்டு அவங்க அப்பா கொடுத்துட்டு சீட்டு போட சொல்லிட்டா, சேமிச்சு வைக்கிறா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், புரிஞ்சுட்டீங்களா உங்க மகளை பத்தி? பெண் குழந்தைகள் தனக்கு பணம் வந்ததுன்னா உடனடியே சேமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மிகப்பெரிய ரிசர்வ் பேங்க் அவங்க தான், பெண் குழந்தைகள் தான். அவங்க கிட்ட காசுன்னு பொம்பளை கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அது பத்திரமா இருக்கும். இன்னைக்கு அந்த பொண்ணு இந்த ஏறத்தாழ 10-12 வருஷம் ஆச்சு. நான் கொடுக்குற அப்படியே சேமிச்சு வச்சிருந்து ஒரு நல்ல இப்போ இருந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே அதே மாதிரிதான். நான் கொடுக்குற சேமித்து தான் வைக்கிறாங்க ஒழிய வேற ஒன்றும் செலவு பண்ண கிடையாது. எல்லா செலவும் அவங்க வீட்டுல அவங்க ஹஸ்பண்ட் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. பொது ஜாயின்ட் ஃபேமிலியா தான் நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதனால பெண் குழந்தைகளுக்கு கேட்க கொடுப்பானுங்க. பசங்க கிட்ட பணம் கொடுக்காதீங்க, அவனை சம்பாதிச்சு செலவு பண்ண சொல்லுங்க. பையனுக்கோ மருமகனுக்கோ பணம் கொடுத்தீங்கன்னா அவன் சோம்பேறி ஆயிடுவாங்க. பையனுக்கோ மருமகனுக்கோ வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் கொடுங்க, ஆனா செலவுக்கு பணம் கொடுத்து பழக்காதீங்க. அவன் சம்பாதிச்சுதான் செலவு பண்ணணும். அதே மாதிரி பெண் குழந்தைகிட்ட பணம் கொடுங்க. ஏன்னா அவங்க வெளியில போறது கிடையாது,
ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பணம் இருந்ததுன்னா அவங்க மன நிறைவோட சந்தோஷமா செலவு பண்ணுவாங்க. யாரும் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதில்லை. இது என்னுடைய இது. அதே மாதிரிதான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாம எல்லாரும் பட்டங்கள், அதாவது கலைமாமணி சினிமாவில் கொடுக்குறாங்க, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இந்த மாதிரி எந்த பட்டத்திலையும் எனக்கு என்னைக்குமே நாட்டம் இல்லை. எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு எல்லாம் நீங்களே படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். காமராஜர் அவருக்கு ஏதாவது பட்டம் இருக்கு நீங்க கேட்டிருக்கீங்க? சொல்லுவாங்க கர்ம வீரர் காமராஜர்னு சொல்லுவாங்க. அது ஜென்ரலா வந்துன்றது. ஆனா என்னைக்குமே பத்மபூஷன் காமராஜர், பத்மஸ்ரீ காமராஜர் சொன்னதே கிடையாது. பட்டம் வேண்டியதில்லை. நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்ம பேசப்படணும். அதுதான் மிகப்பெரிய பட்டம். அதனால நிறைய பேர் இந்த பட்டத்தின் பின்னால் அலையிறாங்க. அந்த பட்டம் வேணும், இந்த பட்டம் வேணும், அந்த பட்டம் கொடுக்குறாங்க, இந்த பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு. அதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இதே கிடையாது. அதே மாதிரி அவர் இன்னொன்னு சொன்னாரு, ராஜசேகர் சொல்லும்போது கூட நம்பிக்கை இல்லாதவர்னு. உண்மைதான். அதாவது சினிமாவில் அந்த பிரிண்ட் லேப்ல டெலிவரி பண்ணுவாங்க, பிரிண்ட் ரீல் டெலிவரி பண்ணுவாங்க. அப்ப டெலிவரி பண்ண போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரீல் 1ஆம் நம்பர்ல இருந்து ஒரு 300 பிரிண்ட் டெலிவரி ஆகுதுன்னா அந்த எல்லா பிலிம் பாக்ஸ் மேலே நம்பர் போட்டுருவாங்க. 1ல இருந்து 300 வரைக்கும் நம்பர் போட்டு வச்சிருவாங்க. அப்புறம் எல்லாம் ஃபைனான்ஸ் எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரிண்ட் டெலிவரி கொடுப்பாங்க. இப்போ கோயம்புத்தூருக்கு 8 பிரிண்ட் வைங்க, 8 பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற ஊருக்காரெல்லாம் சேலம், மதுரை, திருச்சி சிட்டி அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடி போய் 6ஆம் நம்பர் காப்பி கொடு, 9ஆம் நம்பர் காப்பி கொடுங்க, 15ஆம் நம்பர் காப்பி கொடுங்க அப்படின்னு அந்த நம்பர் கேட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. நான் ஓரமா உட்காந்துட்டு இருப்பேன். அந்த ஜெமினி லேப் இருக்க அந்த பையன் கூட எங்கிட்ட வந்து தான் கேட்டான், சார் எல்லாரும் நம்பர் கேட்கறேன், உங்களுக்கு என்ன நம்பர் சார் வேணும்னு. நான் சொன்னேன், ஒன்னும் கம்முன்னு இரு, எல்லாரும் எடுத்து போ, மீதி எந்த நம்பர் இருக்கோ அதை எங்கிட்ட கொடுத்துரு அப்படிமே. அவன் ஏன் சார் அப்படிமா. நான் சொன்னேன், ஏன்பா 15ஆம் நம்பர் காப்பி எடுத்துட்டு போய் 6 கூட்டுத்தொகை வந்து மதுரையில படம் ஒண்ணா 8ஆம் நம்பர் காப்பி எடுத்து போய் எனக்கு ஓடாம இருக்க போதாப்பா, என்னப்பா இவங்களுடைய இதெல்லாம். 5ஆம் நம்பர் காப்பி சேலத்துக்காரர் எடுத்துட்டு போய் அவருக்கு ஓடுற படம் நான் வந்து 2ஆம் நம்பர் காப்பி 8ஆம் நம்பர் எனக்கு ஓடாம இருக்க போகுதா? அவங்கதான் வந்து பாவம் தெரியாம பண்றாங்கன்னா நம்மளும் அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு பார்த்தேன். கடைசியில பாத்தீங்கன்னா என்னோட ஆபீஸ்ல நான் ஒரு 600 படம் ரிலீஸ் பண்ணிருக்கேன். பிரிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்க்குள்ள வந்தீங்கன்னா 8ஆம் நம்பர், 17ஆம் நம்பர், 26ஆம் நம்பர், 35ஆம் நம்பர், இப்படி 8 இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா, இது இவங்களுக்கு புரிதல் இல்லாம நடந்துக்கிறாங்க இவங்க. இப்ப மதுரைக்காரர் 6ஆம் நம்பர் காப்பி எடுத்துட்டு போய் அந்த படத்தை போடுறாரு. ஒரு வைகாசி பிறந்தாச்சோ ஒரு சிவாஜியோ 6ஆம் நம்பர் காப்பி போட்டு ஓடிச்சுனா அந்த படம், நான் 8ஆம் நம்பர் காப்பியே ஓடாம இருக்க போகுது அந்த படம். எதுக்காக இந்த மாதிரி இவங்க நம்பர் இதெல்லாம் பண்றாங்க? இப்படி ஒருத்தரும் என்னென்னமோ காரணத்துக்காக சில மூட நம்பிக்கைகள் இது பண்றாங்க. எனக்கு அது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து எனக்கு நம்மோட நம்பிக்கை எதுலையுமே நான் கலந்துக்கிறது இல்லை. நான் வாஸ்து பார்க்க மாட்டேன், நல்ல நேரம் பார்க்க மாட்டேன், கெட்ட நேரம் பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க வீட்டுல எனக்கு அவங்களுக்கு பெரிய சண்டை அதுதான். எப்படின்னா, நான் ஏப்ரல் 1ஆம் தேதி புது கணக்கு போடுவேன். அன்னைக்கு மரண யோகமா இருந்தாலும் சரி, பாட்டிமையா இருந்தாலும் சரி, அது என்னமோ நாள் இருந்தாலும் சரி, கட்டாயம் ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில 8ல இருந்து 9 வரைக்கும் தான் புது கணக்கு. எங்க வீட்டுல சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் காலையில ஒரு 5 மணிக்காவது போடுங்கன்னு. நம்மளால எந்திரிக்க முடியாது ராஜா, அதை பத்தி கவலைப்படாத, நான் இந்த டைம்ல தான் போட முடியும் என்னால அப்படின்னு தான் இந்த 40 வருஷமா போட்டுட்டு இருக்கேன். ஒண்ணு இறை நம்பிக்கை எனக்கு உண்டு. அதோட எங்க முதலாளி எனக்கு கத்துக் கொடுத்தது. நான் கடவுளே சாமியை கும்பிடாம இருந்தேன். அவங்கதான் என்கிட்ட சொன்னாங்க, ஏன் சாமி கும்பிடாம இருக்கிற, நீ கடவுளை கும்பிடு, கந்த சஷ்டி கவசம் டெய்லி சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஏறத்தாழ 50 வருஷமா தினசரி காலையில கந்த சஷ்டி கவசம் சொல்லாம நான் உணவு சாப்பிட்றது இல்லை. காலை உணவு குளிச்சுட்டு சஷ்டி கவசம் சொல்லுவேன். மற்றபடி எந்த கோயிலுக்கு பெருசா விரும்பி போக மாட்டேன். திருப்பதியே இது வரைக்கும் வாழ்க்கையில் 3 தடவை போயிருக்கேன். அது என்னுடைய மனைவியுடைய வற்புறுத்தலுக்கு இணங்க ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு திருப்பூர்ல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் காலையில சாமி போட்டு என் பாட்டில் வேலையை பார்ப்பேன். எந்த கோயில்ல பெரிய இன்ட்ரெஸ்டா போய் சாமி பண்றது, அந்த இது அபிஷேகம் பண்ணணும், அது அந்த மாதிரிலாம் ஒண்ணு போக மாட்டேன். நான் சொல்றது ஒண்ணுதான், தர்மம். இயன்ற அளவு தர்மம் பண்ணிட்டே இருங்க. என்னுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என் தாயார் செஞ்ச தர்மம் தான். வறுமையில கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன உதவிகள். எங்க வீட்டுல துவைக்க வர்ற அந்த பொண்ணு, அந்த அம்மாவுக்கு, எங்க வீட்டுல கூட்ட வர்ற அம்மாவுக்கு, அந்த மாதிரி, அதாவது பின்னால லேட்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நான் ஒரு மீடியமா வசதியானதுக்கு அப்புறம் துவைக்கிறதுக்குன்னு தனி ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன முடியுமோ முடிஞ்சு அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி எல்லா உதவியும் அவங்க செஞ்சதுனாலதான் வந்தேன். அதுக்கு நான் சொல்லுவேன், மிகப்பெரிய உதாரணம் மகாபாரதம் தான். அதாவது எல்லா மொழியிலையும் எல்லா மதத்துக்கும் இப்போ பைபிள் இருக்கு, குர்ஆன் இருக்கு. அது மாதிரி நம்மளுக்கு இந்துக்களுக்கு பகவத்கீதை தான். இந்த பகவத்கீதையிலேயே என்ன சொல்றது, கதாநாயக பேரே தர்மர் தான். பேரே தர்மர். கர்ணன் யுத்த காலத்தில் நின்று இருக்கிறாரு. அர்ஜுனன் எல்லா அம்பையும் போட்டுறாரு, கர்ணன் சாகிறது இல்லை. அப்ப அர்ஜுனன் கேட்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட,
எல்லா அம்பையும் போட்டாச்சு, கர்ணன் சாக மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணட்டுன்னு கேட்கிறாரு. ஏன்? நம்மளுக்கு தான் தெரியுமே, கிருஷ்ண பரமாத்மா தான் பெரிய கடவுள் நம்ம எல்லாரும் நம்புறோம், பெருமாளை தான் நம்ம எல்லாரும் நம்புறோம் இந்து சமுதாயம். ஏன் நம்ம போய் அந்த கிருஷ்ணன் வந்து நீ கூட நான் ஒரு அம்ப போடுறேன்னு போட்டிருக்கலாம்ல? போடல. அவரு ஏழை பிராமணனா வேஷம் போட்டு போய் கர்ணங்கிட்ட நீ செய்த தர்மம், செய்கின்ற தர்மம், செய்ய போகும் தர்மம், உனை தானமா கூடன்னு 2 கையையும் ஏந்தி உறுதியாக அவனுடைய தானத்தெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் தான் அவனுடைய உயிர் போச்சு. அப்ப கிருஷ்ண பரமாத்மானாலேயே ஜெயிக்க முடியாத ஒரு தேவதை என்ன? தர்ம தேவதை தான். இந்த தர்ம தேவதையை நீங்க வந்து கெட்டியா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒருத்தர் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்றேன் மூட நம்பிக்கை இல்லைன்னு, எனக்கு மூட நம்பிக்கை இல்லை, ஜோசியம் பார்க்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு அசம்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி ரவுண்டில் இருக்குன்னா நம்ம சென்ட்ரல் நிக்கிறோம். நல்ல நேரம் வரும் பொழுது நம்ம முன்னேறோம், கெட்ட நேரம் வரும்போது டவுன் ஆகிறோம். இது வந்து சயின்ஸ் ரீதியா சரியா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கெட்ட நேரம் உங்களை தாக்கும் போது நீங்க சாமியெல்லாம் எதுக்கு பண்ண வேண்டாம், தர்மம்ங்கிற சுவரை கெட்டியா பண்ணிட்டீங்கன்னா கெட்ட நேரம் உங்களை ஒண்ணுமே பண்ணாது. அதனால அந்த தர்ம சுவர் அதை நீங்க வந்து நல்லபடியா கட்டி வச்சீங்கன்னு சொல்லிட்டுன்னா உங்க வாழ்க்கையில உங்களை ஒருத்தரும் அசைக்கவே முடியாது. அதே மாதிரிதான் நீங்க செஞ்ச தர்மம் எங்க காட்டும்னா, இப்ப நான் உங்க முன்னால உட்காந்து பேசிட்டு இருக்கேன், எனக்கு 69 வயசு ஆயிடுச்சு. ஏறத்தாழ 1.5 வருஷத்துக்கு முன்னால எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. உடம்பு சரியில்லாம போச்சுன்னா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் பண்ண வேண்டியதா போச்சு. அப்போ டாக்டர் பழனிவேல் அவர் கூட நம்ம சொந்தம் தான். நம்மளுடைய எனக்கெல்லாம் வந்து அவர் வந்து கடவுள் மாதிரி டாக்டர் பழனிவேல். அவர் என்னை பார்த்தோன்னே என்கிட்ட சொன்னாரு, கொஞ்சம் சிக்கலான ஆபரேஷன் தான் உங்களுக்கு, பட் நிச்சயமா ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுவேன், இன்னொரு 15 வருஷம் உங்களுக்கு கவலை கிடையாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், டாக்டர் மரணம்னா கூட எங்கிட்ட சொல்லி போடுங்க, எனக்கு பயமே கிடையாது மரணத்தை பத்தி. இப்ப 67 வயசு, அன்னைக்கு ஆபரேஷன் பண்ற டைம்ல 67 வயசு, 68 வயசு. நான் 78ல சாவேன், இல்லாட்டி 88ல சாவேன், 98ல சாவேன், எப்படி செத்து போயிடுவேன். அதனால நான் மரணத்தை பத்தி பயப்பட போறது கிடையாது. உயிர் போயிரும்னா உயிர் போயிருன்னு சொல்லுங்க. டாக்டர் சொன்னார், அதெல்லாம் கிடையாது, செய்யக்கூடிய ஆபரேஷன் தான், நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்கன்னாரு. அதே மாதிரிதான் அவர் ஆபரேஷன் 2 ஆபரேஷன் செஞ்சாங்க. இன்னைக்கு நான் வந்து ஹெல்த்தியா நல்லா இருக்கிறேன். அவரை பொறுத்தல அதே மாதிரிதான் அவருடைய மனசு டாக்டர் பழனிவேல். ஏன்னா நம்மளுடைய கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் மாதிரி அவரெல்லாம் பார்த்து நானெல்லாம் நிறைய கத்துக்கிட்டேன். அதாவது ரொம்ப எளிமையா எல்லாத்தோடையும் பழகிறதாகட்டும், மற்றதாகட்டும், இந்த மாதிரி. இப்ப நான் அப்பயே பேசும்போது தாயை போற்றக்கூடியவர்னு சொல்ல பாத்தீங்களா, திருப்பூர் சக்திவேல் அண்ணன், அவர் நீங்க அப்பயே பேசின போனா 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம குரூப்ல பேசியிருக்காரு. அவரு அப்படித்தான், அவருடைய தகப்பனார போட்டுனாரு, தாயார போட்டுனாரு, அதனாலதான் அவர் இன்னைக்கு இந்த உயரத்தில் இருக்காரு. சோ நீங்க வாழ்க்கையில உயரம் அடைஞ்ச அத்தனை பேரையும் பாருங்க, தாயார போட்டுனவங்களா இருப்பாங்க, தகப்பனார போட்டுனா இருப்பாங்க. நான் சொல்றேன் பாத்தீங்களா, அதுக்கு இவங்க எல்லாம் ஒரு உதாரணம். அந்த வகையில இதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு சில விஷயம் வந்து இருந்துகிட்டு இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஆனா சொல்லும் போது எனக்கு என்னடா நம்மளே வந்து ரொம்ப அட்வைஸ் பண்றோம்லோ அப்படிங்கிற மாதிரி நீங்க யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. எனக்கு என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத இது பண்ணேன். அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு திரையரங்கம் மற்றும் மல்டிபிளெக்ஸ் ஓனர் அசோசியேஷன் தலைவராக இருக்குன்னா தென்னிந்தியா பொறுத்தவரை, அதே மாதிரி தென்னிந்திய திரைப்பட பைனான்சியர் அசோசியேஷன்லையும் நான் தான் தலைவராக இருக்கேன். இதெல்லாமே வந்து எப்படின்னு சொல்லிட்டுனா நம்மளுடைய மண்ணுக்கு கிடைச்ச பெருமை. நான் ஏன் திருப்பூர் சுப்பிரமணியன் நானா வச்சுக்கல, திருப்பூர் சுப்பிரமணியம்னு அங்க சென்னையில் இருக்கிறவங்களே நீ அப்படியே கூப்பிட்டு பழகிட்டாங்க, அது அப்படியே திருப்பூர் சுப்பிரமணியன் பேரா மாறிடுச்சு. ஆனா எந்த இடத்துலயும் நியாயம் தவறாத, அதாவது என் வாழ்க்கையில மனசறிஞ்சு இந்த 69 வயசுல நான் போய் பேசினது இல்லை. என்னை அறியாம ஏதாவது பேசிருக்கலாம், ஆனா என் மனசுல தெரிஞ்சு நான் ஒரு பொய் கூட பேச மாட்டேன், வியாபாரத்தோட போய் பேச மாட்டேன். ஒரு இடம் வாங்கியிருக்கேன், ஒரு நண்பர் வந்து கேட்கிறாரு இந்த இடம் என்ன விலைக்கு வாங்கினீங்கன்னு, ஒன்னா உண்மையான விலை சொல்லுவேன், இல்லைன்னா என்ன பண்ண இல்ல அந்த விலை சொல்றதுக்கு எனக்கு ஐடியா இல்லைன்றுவேன். ஒரு படம் வாங்கிட்டு வந்தேன்னா யாராவது கேட்டாங்கன்னா என்ன விலைக்கு வாங்கினீங்கன்னு கேட்டாங்கன்னா ஒன்னா உண்மையான விலை சொல்லுவேன், இல்லைன்னா என்ன பண்ண இல்லைங்க விலை சொல்றதுக்கு எனக்கு ஐடியா இல்லைங்கன்றுவேன். சோ வியாபாரத்தோட போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையோட இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழ்நாளில் கடைசி நாள் வரைக்கும் அதே மாதிரிதான் வாழுவேன்னு நான் நம்புறேன். நான் சொல்லுவேன், என்னுடைய வெற்றி எலெக்ஷன் நிற்கும் போதாகட்டும், மற்ற எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன், அதாவது என்னை யாரும் இன்னைக்கு ஜெயிக்க முடியாது. பணம் இருக்கிற திமிர்லையோ பதவி இருக்கிற திமிர்லையோ நான் பேசல. என்கிட்ட சத்தியம் இருக்கு, நேர்மை இருக்கு, தர்மம் இருக்கு.
அதை வச்சுதான் நான் சொல்றேன் அப்படிமே. அதே மாதிரிதான் இப்ப அப்பயே சொன்ன பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்துன்னு சொல்லி, அதுல கூட எனக்கு ஒரு பெரிய மனசு நம்பிக்கை என்ன வந்துன்னா, எனக்கு ஆபரேஷன் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்னுடைய மனைவியோ, என் மகன்களோ, என் மருமகளோ, என் பேரங்களோ, அவங்க எல்லாம் வந்து நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அதெல்லாம் வந்து அவங்க வந்து என்னுடைய ரத்த சொந்தங்கள். ஆனா அது இல்லாம என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் அந்த மாதிரி நிறைய பேர் இல்ல இல்ல அவருக்கு நல்லாய் வந்துடணும் அவரு அப்படின்னு வேண்டுனாங்க. அந்த வேண்டுதல் பழிச்சுதான் நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்ப எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியும், அப்போலோ ஆஸ்பத்திரியிலேயே ஏறக்கூடிய ஒரு காலமான நிலைமை தான். அவங்க ஒரு மூட்டை மாதிரி கட்டித்தான் புருக்லின் அனுப்பிச்சுட்டாங்க. ஏன்னா இங்க அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் செங்கல் எடுத்துருவாங்க அப்போலோ ஆஸ்பத்திரியை. அதனால அவங்க வந்து புருக்லின் அனுப்பும்போது எம்ஜிஆர் வந்து ஒரு சும்மா அவர் முகத்தை கூட யாரும் பார்க்க முடியாத அளவு கண்டிஷன்ல அவர் போனாரு. ஆனா போய் குணமடைஞ்சு வந்து மறுபடியும் 2 ஆண்டுகள் உயிரோடு இருந்தாரு. அது என்னன்னா அந்த தர்மம் தான் ஒரு தலையை காத்துதுன்னு நான் நம்புறேன். அவர் அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது, புருக்லின் இருக்கும்போது, இங்க தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேரிகள், சாதாரண மக்கள் ஒவ்வொருத்தரும் அவருக்கு நல்லாவே குணமாய் வேண்டுனாங்க. அந்த வேண்டுதல் தான் பழிக்கும். அது மாதிரி நம்மளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லையோ ஏதோ இருந்ததுன்னா, நம்மளை சார்ந்தவர்கள் அல்லாது 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ 100 பேரோ நம்ம வந்து நல்லாய் வரணும்னு வேண்டக்கூடிய அளவுக்கு நீங்க வாழ்ந்தீங்கன்னா தான் அந்த வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கை. அந்த வேண்டுதல் தான் பழிக்கும். ரத்த சொந்தங்கள் வேண்டுதல் பழிக்கிறத விட உங்களுக்கு சொந்தமே இல்லாதவங்க, உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், இப்ப எங்கிட்ட வேலை செய்யறாங்கன்னா ஜென்ரலா உலகத்தினுடைய நியதி என்னன்னு சொல்லிட்டுன்னா, முதலாளி தான் வந்து அவனுக்கு சோறு போடலான்னு சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். தொழிலாளி தான் நம்மளுக்கு சோறு போடுறான். இப்ப எங்கிட்ட 160 பேர் வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டுன்னா, அந்த 160 பேரோட உழைப்புலதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறேங்கிறது பொய். நான் என்ன வேலை செய்யறேன்? படு சோம்பேறி. நானு சும்மாவே உட்காந்துட்டு இருக்கேன், ஜாலியா இருந்துட்டு இருக்கேன். வேலை செய்யறது கூட அந்த 160 பேர் அவங்க உழைப்புல நான் சாப்பிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மரியாதை கொடு. இப்ப நான் வரேன்னா, வாட்ச்மேன் உடம்பு சரியில்லாம இருந்திருக்காரு, 4 நாள் கழிச்சு வர்றேன், நான் காரை விட்டு இறங்கினேன். என் கார்ல ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன். எப்பவுமே என் கார்ல முதல் நான் கார் 92ல வாங்கினேன். டிரைவர் வேலைக்கு சேர்த்தினேன். டிரைவர் வந்தோடனே என்ன பண்ணாரு, ஒடியாந்து நான் வண்டி நிறுத்தினேன், வந்து இறங்கி பின்னால் கதவை திறந்தாரு. நான் டிரைவர்கிட்ட கேட்டேன், எதுக்காக வந்து கதவை திறந்தீங்கன்னு. இல்ல நான் வேலை செய்யற பக்கம் அப்படிதான் திறப்பேன்னாரு. இன்னைக்கு சொல்றதுதான், என் கார் டோரை யாரும் திறக்கக்கூடாது. எனக்கு எப்ப இயலாம கார் டோர் திறக்க சக்தி இல்லாம இருக்குதோ அன்னைக்கு வந்து திறங்க அப்படின்னு. ஏறத்தாழ இப்ப 35 வருஷமா கார் வச்சுட்டு இருக்கேன். எப்பவுமே நான் யாரும் வந்து கார் திறக்கக்கூடாது, நானே திறந்திறங்குவேன். அது என்ன பழக்கம்? கார் டிரைவரை திறந்துதான் நம்ம இறங்கி விடுறதுன்னு. அதெல்லாம் ரொம்ப மன திமிர் அல்லவா? அப்படி இருக்கக்கூடாது. அவங்களும் மனுஷன் தான், நம்மளும் மனுஷன் தான். அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அவங்ககிட்ட பணம் இருக்கு, அவங்ககிட்ட பணம் இல்லை, அவ்வளவுதானே. சோ அந்த மாதிரி இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, வந்து இறங்கணும்னா காரோட இறங்கி வந்தேன்னா, அந்த வாட்ச்மேன் உடம்பு சரியில்லாம இருந்தாருன்னா உடனே கூப்பிடுவேன். குப்சாமிங்க வாங்க, என்ன உடம்பு சரியில்லையா? எவ்வளவு நாள் இருந்தேன் ஹாஸ்பிட்டல்ல? 1 வாரம். ஓகே சரி, ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்ட்டு தட்டி கொடுத்துட்டு போனோம்னா, அவர் போய் 100 பேர்த்துட்டு சொல்லுவார் வேலை செய்யற ஆளுகிட்ட, முதலாளி வந்தாரு, என்னை வந்து உடனே நல்லா இருக்கேன்னு கேட்டாரு அப்படின்னு. அதுதான் வாழ்க்கை. நீங்க அவருக்கு பணம் கொடுத்தா கூட அவருக்கு சந்தோஷம் கிடையாது. நீங்க அவரோட அன்பா நடந்துக்குங்க. எல்லா இடத்துலையும் நம்மகிட்ட வேலை செய்யறவங்ககிட்ட முதல்ல அன்பு செலுத்தி பழகுங்க. அவங்கள மனுஷனா பழகுங்க. நீ முதலாளி, அவன் வேலைக்காரன் நினைக்காதீங்க. ஏன்னா நானும் வேலைக்காரனா இருந்து இன்னைக்கு முதலாளி ஆனவன் தான். அதனால நான் என் நண்பர்களுக்கு, குழந்தைகளுக்கு, சகோதரர்களுக்கு சொல்லிக்கிறது ஒண்ணுதான், நீங்க வந்து யாரையும் வேலைக்காரனா நினைக்காதீங்க. எல்லாரும் நம்மளுக்கு ஈக்குவல் தான். நீங்களும் எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான். அமெரிக்க ஜனாதிபதி நீங்களும் ஒண்ணுதான். நீங்க அமெரிக்க ஜனாதிபதிக்கு கொம்பு இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நான் எப்பவுமே வாய்ஸாயர் சொல்லும்போது சொன்ன இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி தான் நான் சொல்லுவேன். நான் யாரையுமே தலை நிமிர்ந்து தான் பேசுவேன். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. எதுக்காக அவங்களுக்கு நான் பயப்படணும்? யாரும் எனக்கு சாப்பாடு கொடுக்குறேன்? நான் உழைச்சு சாப்பிட்டு இருக்கேன். சோ நான் யாருக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு. வாழ்க்கையில அந்த மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்களும் யாருக்கு பயப்படாதீங்க. எதுக்காக பயப்படணும்? உங்களுக்கு யாரு சாப்பாடு போடுறா? பணம் இருக்க ஒருத்தர்கிட்ட ரொம்ப இருக்கட்டும், அவர் பணம் அவரோட இருக்கட்டும். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையே கிடையாது. அவர் உங்களுக்கு கொடுக்க போறாரா? எதுக்காக நீங்க அவர்கிட்ட போய் பயப்படணும்? பதவி இருக்கு, இருந்துட்டு போகட்டும். வயசுல பெரியவங்களா இருக்காங்க, நல்லவங்களா இருக்காங்கன்னா நீங்க மரியாதை கொடுங்க, வேணாம் நான் சொல்ல. ஆனா
சும்மா தேவையில்லாம போலி மரியாதை. இப்போ நான் இருக்கேன்னா டாக்டர் பழனிவேலை பார்த்தோன்னே என்னை விட ஒரு வயசுல மூத்தவர் போய் டாக்டர் பார்த்தோன்னே ஒரு வணக்கம் போடுறோம்னு சொல்லிட்டுனா அவருடைய நடவடிக்கை, சக்திவேலனை பார்த்து ஒரு வணக்கம் சொல்றேன்னு சொல்லிட்டுனா அவருடைய நடவடிக்கை. இப்படி ஒவ்வொருத்தரையும் உங்களை விட சிறப்பா வாழக்கூடிய, உங்களை விட வயசுல மூத்தவங்கள நல்லவங்கள நீங்க வணங்குங்க, நான் வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனா யாரை பார்த்தாலும் நீங்க போய் அந்த கும்பிடு போடுறது தேவையில்லாம், யாரையும் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. நீங்க பாடுபட்டாதான் நீங்க சாப்பிட முடியும். அதனால அனாவசியமான பயப்படுறது யாரிடையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அனாவசியமான மரியாதை யாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இதெல்லாம் நான் ரொம்ப உங்களை யாராவது போர் அடிச்சுன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லணும் இந்த நிகழ்ச்சின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு ஏறக்குறைய 27-28 வயசுக்கு எனக்கு குலதெய்வமே தெரியாது. எனக்கு என் கல்யாணம் ஆகி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் என் மிஸ்ஸஸ், எங்க அம்மாவுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் படிக்காதவங்க, அவங்க இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் நாங்க ஒன்றும் பெருசா போனதே கிடையாது. என் மிஸ்ஸஸ் கல்யாணம் வந்தோடனே என்ன குலதெய்வம் என்னன்னு கேட்டு முதல் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் கல்யாணம் முடிச்சுட்டு தான் நான் என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு முத்தூர் செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு நான் முதல் போனேன். அன்னைக்கு தான் முதல் நான் குலதெய்வ கோயிலுக்கு போனேன். அதற்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் அடைஞ்சது நான் நம்புறேன். அதனால எல்லாரும், நான் உங்களை வேண்டிக்கிறது, எல்லாரும் நம்முடைய எந்த குலத்தை சேர்ந்தாலும், நீங்க எந்த குலத்தை சேர்ந்தவங்க, முத்த கூட்டமா இருங்க, மணியும் கூட்டமா இருங்க, ஓதாளம் கூட்டமா இருங்க, எந்த கூட்டமா வேணாலும் நீங்க இருங்க, கட்டாயம் ஒவ்வொருவரும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்து கோயிலுக்கு போய் நீங்க கட்டாயம் உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிடுங்க. இது நான் என்னுடைய ரத்த சொந்தங்களை, உங்க சொந்தங்களை உங்களாவது சொல்றது என்னன்னு சொல்லிட்டுனா இது என்னுடைய அனுபவம். மூட நம்பிக்கைங்கிறது இருந்துட்டு வேற, நான் சொல்றேனே வாஸ்து மூட நம்பிக்கை, அது எனக்கு பிடிக்காது. ஆனா இப்ப நீங்க எங்கிட்ட ஒரு வியாபாரம் பண்ணீங்கன்னா, சார் நேரம் நல்ல டைம் பார்த்து கல்யாணத்துக்கு போடுங்கன்னா அப்பதான் பார்த்து கையெழுத்து போடுவேன். எனக்கு அது நம்பிக்கை இல்லை. எனக்கு இறைவன் படுத்த எல்லா நேரம் நல்ல நேரம். நம்ம சத்தியமா நேர்மையா தொழில் பண்ணா போதும். நேரமோ காலமோ நம்மள ஒண்ணுமே பண்ணாது. இது என்னுடைய நம்பிக்கை. நீங்க அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கல. ஆனா அப்படி இருந்தீங்கன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். மிக்க நன்றி. ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, 45 நிமிடங்கள் சரியாக ஆண்டாட் 7:53 ஆச்சுங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுக்கு மேலேயே நான் எனக்கு என்னென்ன சொல்லணும்னு நினைச்சேன்னு எல்லாம் மேக்ஸிமம் சொல்லிட்டேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். நான் இது வரைக்கும் பொறுமையா கேட்டவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ரொம்ப நன்றிங்க. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். பல விஷயங்களை யதார்த்தமான முறையில எல்லோரும் புரிந்து கொள்ளும் விதமாகவும், நம்ம சொந்தங்களுக்கு சில பேர் இதுதான் ஒரு வெற்றிக்கு வழின்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் தவிடுபடியாக்கும் வண்ணம் யதார்த்தமான வாழ்க்கையும், தாய் தகப்பனை வணங்கி செய்யும் எந்த ஒரு காரியங்களும் நல்ல நேரமான காரியங்களே அப்படின்னு நீங்க முக்கியமா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொன்னது ரொம்ப, நம்ம சொந்தங்கள் எல்லாருமே சேட் பாக்ஸ்ல உங்களுடைய நல்ல விஷயங்கள் பகிர்ந்தமைக்கு நன்றி, அருமையான பேச்சு, யதார்த்தமான பேச்சுன்னு பல வகைகளான ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த வாழ்த்துக்களுடன் கேள்விகளை நம்ம இன்னைக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கிறது பார்க்கலாங்க. ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் திரைப்படத்துறையில, அதாவது ஒரு 4 படம் சொல்லியிருக்காருங்க. எதிர்நீச்சல், காக்கி சட்டை, கொடி, பட்டாஸ் போன்ற 4 படங்கள்ல நான் அசோசியேட் டைரக்டரா பணியாற்றியுள்ளேன். 3 விதமான கதையெல்லாம் நான் வச்சிருக்கேன். ஹீரோக்களை கதை சொல்லி ஜெயிக்க நான் எல்லா முயற்சியும் எடுக்கிறேன். அது சில இடத்துல முடிய மாட்டேங்குது. உங்களுடைய ஆலோசனை என்ன? நீங்க எந்த மாதிரி எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்க பாத்தீங்கன்னா தனி மனிதர்கள் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சூப்பர் குட் பிலிம்ஸ், ஒரு அன்பாலயா பிலிம்ஸ், இந்த மாதிரி நிறைய தனி ப்ரொடியூசர், அவங்க எல்லாம் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அவங்க ப்ரொடியூசர் இந்த கதை கேட்பாங்க. அது ஒரு காலகட்டம் இருந்தது. தமிழ் சினிமாவும், நான் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவும் இப்ப அழிவு பாதை நோக்கி போறது ஒரே காரணம் என்ன, தயாரிப்பாளர் கதை கேட்டு அந்த கதைக்கு தகுந்த நடிகர்கள் பிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த படம் பெரிய வெற்றி அடையும். இன்னைக்கு உல்டாவா மாறிடுச்சு. நடிகர் கதை கேட்கறாங்க. நடிகர் கதை கேட்டதுக்கு அப்புறம் சினிமா எந்த நிலத்துல இருக்குன்னு நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வெற்றியுடைய இது ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்ப ரஜினிகாந்த் உதாரணத்தையே வச்சுக்கிறேன்னு சொல்லி வச்சுங்களேன். கதை தயாரிப்பாளர் கேட்ட கதை தான் அண்ணாமலை, தயாரிப்பாளர் கேட்ட கதை எஜமான், தயாரிப்பாளர் கேட்ட கதை தான் அவருடைய வெற்றி படம் பூராமே. ஆனா நடிகர்கள் கதை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த 10-15 வருஷமா. அந்த வகையில இப்ப இவரை பொறுத்தல நான் இப்ப நான்
இருந்த காலத்துல இருந்த ப்ரொடியூசர் எல்லாமே இன்னைக்கு அவங்க யாரும் படம் எடுக்கிறது இல்லை. ஏன்னா ரொம்ப ரிஸ்கான தொழில் ஆகிப்போச்சு இப்போ கரண்ட்ல. நாங்களாம் நிறைய சினிமாவில தான் சம்பாதிச்சோம். ஆனா இன்னைக்கு சம்பாதிக்கவே முடியாத நிலைமை சினிமா வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எல்லாம் கார்பரேட் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. இந்த கார்பரேட்ல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டுனா ஒரு ஆள் கேட்கறது கிடையாது, ஒரு கும்பல். அவங்க சிஓங்கிறாங்க அவங்கிறாங்க. அப்புறம் அவங்கள அணுகணும், அவங்கள போய் பிடிக்கிறதே பெரிய கஷ்டம். அவ்வளவு சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, பார்க்க முடியாது அந்த மாதிரி. அப்புறம் நானும் ஏறத்தாழ 2 வருஷம் ஆச்சு சென்னைக்கு போய். உடல்நிலை காரணத்துக்கு அப்புறம் இந்த கோவிட் எல்லாம் வந்ததுனால நான் சென்னைக்கு போகவே இல்லை. இப்போ உடனடியா அவருக்கு வந்து என்ன உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன் நானு. இந்த கோவிட் எல்லாம் முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு என் நம்பர் கொடுத்துருங்க. அவரை வந்து கட்டாயம் நான் வந்து என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அவருக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்கள். கண்டிப்பாக இந்த கொரோனா தொற்று முடிவடைந்ததுக்கு பிறகு நீங்க கேள்வி கேட்ட நபர் தயவு செய்து india@kbnglobal.org அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய தகவல்கள் அனுப்புங்க. இன்றைய சிறப்பு விருந்தினரும் அந்த தகவலை கொண்டு சேர்த்து எந்த நேரத்தில் நீங்க எப்பொழுது அவரை சந்திக்கலாங்கிறத நாங்க உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். அடுத்த கேள்வி வந்துங்க, நான் வந்து இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில 10 வருஷமா ஒரு நடிகராக இருந்துட்டு இருக்கேன். ஆனா மேலும் வருவதற்கு எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. எந்த விதமான விஷயங்கள், சஜஷன்ஸ், அட்வைஸ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காருங்க. அவர் வந்து கன்னட பிளாக் பஸ்டர் மூவி குல்லுட்டு அப்படிங்கிற மூவியில் நடிச்சிருக்காருங்களாமா. திரு அப்படிங்கிறது அவரோட பேருங்க. அவர் உங்களுடைய சஜஷன்ஸும் உங்களோட அட்வைஸும் எப்படி மேல முன்னேறி வருவதற்கு, வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு உங்களுடைய ஆலோசனைகள் கேட்டிருக்காரு. தொழில் சினிமா பொறுத்தவரை நடிகர்களாவோ நடிகையாவோ இல்ல இதாக வர்றதுங்கிறது வந்து அவங்களுடைய திறமைக்கு தான் வர முடியும் ஒழிய இதுல ஆலோசனை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சின்சியரா அவர் வந்து அவர் ஏற்கனவே நடிச்சிட்டு இருக்காருங்கிறீங்க. அவர் நடிச்சிட்டு இருக்கிறவரு இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகளை தேடி நல்ல கேரக்டரா, அதாவது பிரேக் சினிமாவில் வந்து யாருக்கு எப்ப கிடைக்குன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நடிகர் விக்ரம் எடுத்துட்டீங்கன்னா 18 வயசு 20 வயசுல சினிமாக்குள்ள வந்தாரு. 44 வயசுல அவருக்கு சக்சஸ்ஃபுல் சேது முதல் கிடைச்சது. சோ இந்த மாதிரி இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பெரிய ஸ்டார்களை விட திறமையானவங்க நிறைய பேர் அந்த லைஃப்ல, அதாவது லைம் லைட்டுக்கு வராமையே போயிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு தொழில் இது. அவருக்கு முயற்சி பண்ணித்தான் அவர் முன்னேற முடியும் ஒழிய இதுல ஆலோசனைங்கிறது ஒண்ணு இல்லை. அவரை பொறுத்தவரை என்ன சொல்ற ஆலோசனை என்ன, நீங்க யாரு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை சிறப்பா பயன்படுத்தி அவங்களுக்கு சின்சியரா நீங்க வேலை செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். நன்றிங்க. அடுத்தது ஒரு கேள்வி, நிறைய சொந்தங்கள் இதே மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் வந்து நடிக்கிறதுக்கு விரும்புறேன், அல்லது நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு விரும்புறேன், ஒரு குணச்சித்திர நடிகரா வர்றதுக்கு விரும்புறேன். ஆனா எனக்கு ஒரு ப்ரொடியூசர் அணுகிறது எப்படி என்னுடைய படத்திற்கு ப்ரொடியூசரை நம்ம அப்ரோச் பண்றது, அது எந்த வழிவகைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நான் வந்து இதுல இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்கு வந்து ஆரம்ப காலத்துல இருந்து எனக்கு நினைவு, இந்த சினிமாவுக்கு நான் போன 40 வருஷமா பாத்தீங்கன்னா நான் தயாரி பண்றதே கிடையாது. தயாரிப்பு துறைக்கு நான் போகல. சினிமாக்குள்ள போகும்போதே தயாரிப்பு துறைக்கு இறங்குறது இல்லைங்கிற ஒரு எண்ணத்துல உள்ள போனேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு படம் கூட ப்ரொடியூஸ் பண்ணது கிடையாது. விநியோகம் பண்ணியிருக்கேன், தியேட்டர் நடத்திருக்கேன் ஒழிய ப்ரொடக்ஷனுங்கிற செக்டருக்கே நான் போகல. அதனால இவங்க வந்து யார அப்ரோச் பண்றதுனால சொல்ற நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்குறதுங்கிறதெல்லாம் வந்து இருந்துட்டு அதான் சொல்றேன், மற்ற எல்லா தொழிலையும் சக்சஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது ஒரு ஹோட்டல் நடத்தினீங்கனாவோ, மளிகை கடை நடத்தினீங்கனாவோ, சினிமா என்ன பண்ணீங்கனாலும் 100 பேர் தொழில் பண்ணாங்கன்னா ஒரு 50 பேர் லாபகரமா இருப்பாங்க, இல்ல 40 பேர் லாபகரமா இருப்பாங்க, 60 பேர் லாபகரமா இருப்பாங்க எல்லா தொழிலையும். சினிமாவில் தான் பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ். 1000 பேர் தொழிலுக்குள்ள இறங்கி செஞ்சாங்கன்னா அந்த 1000 பேர்ல 2 பேர் சக்சஸா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தொழிலா போச்சு இது. அது மாதிரிதான் இந்த நடிக்க வர்றவங்களும் 10,000 பேர் நடிக்க வந்தாங்கன்னா அது யாரோ ஒருத்தர் 2 பேர் தான். தினசரி சென்னைக்கு வந்து இறங்குறவங்க ஒரு நாளைக்கு, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மனசாட்சி தெரிஞ்ச அளவுக்கு தன இப்பெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 500 பேர் வந்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இப்ப நிறைய இந்த இன்ஸ்டாகிராம் அது இதெல்லாம் வந்தங்காட்டி டிக்டாக் அதுல எல்லாம் வந்து நிறைய போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அதன் மூலமா தான் நிறைய டைரக்டர் நடிகர்களே செலக்ட் பண்றாங்க அந்த செயலிகளை அவங்களுடைய இதுகளை பார்த்து. அதனால இன்னைக்கு யாரையும் நேரில் சந்திக்கிறதுக்கே வழி இருந்தாலும் எல்லாம் கார்பரேட் மயமாயிடுச்சு. அவங்களை நீங்க நேரில் தான் போய் பார்த்து வாய்ப்பு கேட்கறதுலாம் முதல்ல அப்படி இல்லை. தனிப்பட்ட தயாரிப்பாளர் இருப்பாங்க, அவங்க ஆபீஸ் பண்ணா போய் நின்று இருப்பாங்க. இதே நாகேஷனுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நடிகருடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆபீஸ் முன்னாலேயே போய் நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கூப்பிட்டு எதுக்காக நின்று இருக்கிற என்ன கேட்டு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அது ஒரு காலம். இன்னைக்கு அப்படி இல்லை. எந்த ஆபீஸ்ல போய் யாரையும் போய் நம்ம சந்திக்கவே முதல் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சினிமா இருந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து இன்னைக்கு
சுலபமா வரக்கூடிய டெலிவிஷன் தொடர், இந்த மாதிரி அதுல ஏதாவது வாய்ப்பு நீங்க தேடி போய் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முன்னேற வரணும். இப்ப உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் எடுத்துக்கங்க, சந்தானம் எடுத்துக்கங்க. இவங்க எல்லாம் டிவியில இருந்து வந்து பிரபலம் ஆகிதான் சினிமாவில் வந்து பிரபலம் ஆக முடிஞ்சது. சோ சுலபமான இது. இந்த மாதிரி வேற ஒரு துறைகள்ல நீங்க உள்ள போய் அதன் மூலமா நீங்க வெற்றி பாதை நோக்கி வர்றதுதான் நடிக்க முடியும் ஐயா. நேரடியா தயாரிப்பாளர் நடிகை நீங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்குறதுங்கிறதெல்லாம் வந்து இருந்துட்டா 10,000 பேர்த்து ஒருத்தருக்கு தான் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். மிக தெளிவான ஒரு பதில். இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல நிறைய சொந்தங்கள், நிறைய இன்னைக்கு பங்கு கொன்ற நம்ம சொந்தங்கள் எல்லாருமே கேட்கிற கேள்வி, நான் நடிகர் ஆகணும் இல்ல வேற ஒரு கதாபாத்திரம் எடுக்கணும், எங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு நிறைய கேள்விகள் இதை சார்ந்தே கேட்டிருக்கீங்க. ஐயா சொன்னது போல உங்களுடைய திறமை மற்றும் உங்களுடைய விடாமுயற்சி இருந்து நீங்க எந்த விதமான கதாபாத்திரங்கள் எடுத்தாலும் ஜெயிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதனால அதை சார்ந்த கேள்விகளை நான் தவிர்க்க போறேன். அதே மாதிரி நிறைய நண்பர்கள், நிறைய சொந்தங்கள் வந்து இன்றைய சிறப்பு விருந்தினருடைய தொலைபேசி என்ன கேட்டிருக்கீங்க. நம்ம கேபிஎன் குளோபல்ல இருந்து உங்களுக்கு பல விஷயங்கள், பல காணொலிகள் மூலமா நாங்க ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கோம். என்னன்னா, சிறப்பு விருந்தினருடைய தொலைபேசி எண்ணையோ அல்லது அவருடைய நிறுவனத்தின் மின்னஞ்சல் முகவரியோ டைரக்டா நம்ம இந்த பொது தளத்துல பகிர்ந்துக்க மாட்டோம். உங்களுடைய என்ன ப்ரப்போசல் இருக்கு, உங்களுடைய விஷயங்கள் என்ன, உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்னு நீங்க விரும்புறீங்களோ சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கு india@kbnglobal.org இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்புங்க. அதையே நம்ம கேபிஎன் குளோபல் சார்பா வரக்கூடிய சிறப்பு விருந்தினருக்கு யாருக்கு அனுப்பணுங்கிறத தெளிவிட்டு குறிப்பிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அனுப்புவோம். அவங்க வந்து உங்க கூட அவங்களுடைய ஓய்வு நேரத்திலேயோ அல்லது அவங்களுடைய நேரத்தை அனுசரிச்சு உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்க. ஸோ அதை சார்ந்த கேள்விகளை நான் மறுபடியும் இக்னோர் பண்ணிடுறேன். அடுத்தது முக்கியமான இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, தொழில் ஆரம்பிக்க இருக்கும் இளைஞர்களுக்கு பொதுவா கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்க ஒரு சினிமா துறை அப்படிங்கிறது பெரும்பாலும் தோர்த்தவர்கள் தான் அதிகம், ஜெயிச்சவர்கள் ரொம்ப குறைவு. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளவு ஒரு கடினமான ஒரு தொழிலேயே நீங்க வெற்றிக்கு உண்டான பாதையில சென்று கொண்டு இருக்கிறீங்க. அதே போல தொழில் இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். ரொம்ப நல்ல கேள்வி. நான் என்னுடைய உரையிலேயே சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல. ஆக்சுவலி கேள்வி நான் மறந்துட்டேன். கேள்வி நேரத்தை நான் கேட்டுக்கீங்க, நன்றி. அதாவது என்கிட்ட 1000 ரூபாயில நான் சினிமா ஆரம்பிச்சேன் உங்ககிட்ட எல்லாத்திட்டையும் சொன்னப்போ 10,000 ரூபாய் எங்கிட்ட இருந்த காலத்துல நான் 2,500 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுப்பேன். 10 லட்ச ரூபாய் இருந்த காலத்துல 2.5 லட்ச ரூபாய்க்கு ரிஸ்க் எடுப்பேன். 10 கோடி இருந்த காலத்துல 2.5 கோடி ரூபாய்க்கு ரிஸ்க் எடுப்பேன். நான் என்னங்கிறேன்னா, யார் எந்த தொழில் நீங்க செஞ்சீங்கனாலும் சரி, செய்யக்கூடிய தொழில்ல தயவு செஞ்சு நீங்க வந்து செஞ்சுட்டு இருக்க தொழில் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டே இருந்துச்சு போட்டுட்டுனா அதை நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னாவோ இல்லை அதையே கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் போடணும்னு நினைச்சா கூட, எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன்னா, எந்த வியாபாரம் பண்றேன்னு நினைச்சாலும் ஒரு வியாபாரத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னு போட்டுட்டுனா, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேங்க, இப்போ தியேட்டர் சிங்கிள் தியேட்டர் இருக்கு, இப்போ மல்டிபிளெக்ஸா நான் கட்டணும்னு ஆசைப்படுறேன். அப்ப அது என்ன எஸ்டிமேட் வருது, இவ்வளவு ரூபா, ஒரு 10 கோடி ரூபா வருதுன்னு வைங்களேன். இந்த 10 கோடி ரூபா போடுறோம் இந்த தொழில்ல. சப்போஸ் இந்த தொழில் சக்சஸ்ஃபுல்லா நடந்தது, ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியா இருப்பேன். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த 10 கோடி ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் என்னை பாதிக்க கூடாது. அப்படி ஒவ்வொருத்தரும் எல்லா தொழிலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் கட்டாயம் திரும்பி வரும், நம்பிக்கை இருக்கு. ஆனால் இப்ப என்ஜினியரே என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, முதல் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் மல்டிபிளெக்ஸ் 4 தியேட்டர் கட்டும்போது அண்டர் கிரவுண்ட் கட்டினேன், அதுக்கு அடுத்து கிரவுண்ட்ல பார்க்கிங் கொடுத்தேன். அப்ப என்ஜினியர் என்ன, அந்த கிரவுண்ட் பார்க்கிங் வந்து நீங்க வந்து 8 அடி வச்சீங்கன்னா போதும், பார்க்கிங்க்கு கார் பார்க்கிங் தானே அப்படின்னாரு. நான் சொன்னேன், வேணாம் சார், 12 அடி வைங்க அந்த ஹைட்டு அப்படின்னு. எதுக்குங்க பார்க்கிங் 12 அடி வைக்க சொல்றீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா இந்த தியேட்டர் சக்சஸ்ஃபுல்லா நடக்குன்னு நான் நம்புறேன். 4 தியேட்டர் ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரியா நடக்கலைன்னா, இந்த ஏரியாவை அண்டர் கிரவுண்ட்ல பார்க்கிங் எடுத்து போட்டு 12 அடி வச்சேன்னா ஒரு பேங்க்கு கூட நான் வாடகை கொடுக்க முடியும். அதனால 12 அடி வைங்கன்னு சொன்னேன். அப்ப அவர் என்ஜினியர் சொன்னார், என்ன சார் தொழில் ஆரம்பிக்கிறப்ப இந்த தொழில் சரியா நடக்கலைன்னா வார்த்தை உபயோகப்படுத்துறீங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் எப்பவுமே அப்படித்தாங்க, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து நான் என்ன பண்ணுவேன்னா, உன்னை இன்வெஸ்ட் பண்றோம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் திரும்பி வராது, திரும்பி வராவிட்டாலும் நம்மளுடைய மாமூல் வாழ்க்கை பாதிக்கப்படாதா, நம்ம வாழ்க்கையிலிருந்து எந்த விதத்திலும் தொந்தரவாகாதா அப்படின்னு. அதாவது உங்ககிட்ட வந்து 2 கோடி ரூபாய் இருந்ததுன்னா நீங்க 10 கோடி ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்காதீங்க. 2 கோடி ரூபாய் இருந்தா 50 லட்ச ரூபாய்க்கு ரிஸ்க் எடுங்க. 2 லட்சம் இருந்தா 50,000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுங்க. 20 கோடி இருந்தா 5 கோடிக்கு ரிஸ்க் எடுங்க. இதுதான் என்னுடைய முக்கியமான அறிவுரை ஒவ்வொருத்தருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய யாருமே நீங்க ரிஸ்க் எடுக்கக்கூடியது உங்க பணத்துல 25% ரிஸ்க் எடுங்க, தப்பு கிடையாது. நான் அதை சொன்னேன், 10,000 ரூபாய் இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு 10 கோடி 100 கோடி இருக்கிற வியாபாரத்துல கூட நான் வந்து எனக்கு என்ன எங்கிட்ட இருக்கோ
நான் ஒரு தொழில புதுசா போடுறேன்னு சொல்லிட்டுனா என்னோட பணத்துல 25% போடுவேன். அது ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கூட எனக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது. அப்படி வந்து தொழில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது என்னுடைய அறிவுரை. இப்போ அடுத்த முக்கியமான இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கருத்துள்ள படங்கள் இப்பொழுது வருவது குறைவாக இருக்கிறதே, அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நான் நிறைய சொல்லிட்டேன். இப்ப வந்து விக்ரமன் உதாரணமா சொல்லுவேன். நீங்க விக்ரமன் சார் படத்தை போய் பாருங்க. விக்ரமன் சார் படத்து கூட அந்த படத்துல நீங்க வந்து ஒரு அம்மாவோட, தங்கச்சியோட, மாமியாரோட, குழந்தையோட யாரு கூட வேணாலும் நீங்க வந்து விக்ரமன் சார் படத்தை பார்க்க முடியும் உங்களால. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய படங்கள் பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே அறிவால் வெட்டு, ரத்த களரி, இந்த மாதிரி அரைகுற ஆடைகள் இதெல்லாம் நாங்க வந்து இப்ப நாங்க வந்து எங்களை பார்த்தா நாங்க ஏதாவது சொன்னோம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களுக்கு ரசனை பத்தல, நீங்க ஒன்னும் ஐதரலி காலத்துல பாவம் பண்ணி பார்த்துட்டு இருந்த காலத்துல பார்த்து பாசமலர் பார்த்த காலத்துல இருக்கிறீங்க இது. ஆனா உண்மை அதல்ல. இன்னைக்கு கூட மிகப்பெரிய வெற்றி படமா கடைக்குட்டி சிங்கம்னு படம் கார்த்திக் நம்ம கார்த்திக் நடிச்சு நம்ம படம் ஓடிச்சு. ஃபேமிலி படம் தான் என்னைக்குமே எடுபடும். நீங்க வந்து ஒரு இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு அசுரன் வருது, ஒரு கர்ணன் வருது, இந்த அறிவால் வெட்டு படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒன் சைடு ஆடியன்ஸ், ஒன்லி ஜென்ஸ் தான், ஃபேமிலி ஆடியன்ஸ் வரவே மாட்டாங்க. ஃபேமிலி படங்கள் தான் வெற்றிக்கு வழி. அதை வந்து இன்னும் இப்பத்த டைரக்டர்களோ இப்பத்த ஹீரோக்களோ தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ரஜினிகாந்துடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள் எல்லாம் பாருங்க, எல்லாமே குடும்ப படமா தான் இருக்கும். ஒரு அண்ணாமலை எடுத்துக்கங்க, மிகப்பெரிய வெற்றி படம். ஒரு எஜமான் எடுத்துக்கங்க, பெரிய வெற்றி படம். இந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு வெற்றி படம் எடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய படங்களா தான் இருக்கு வெற்றி படங்கள் எல்லாம். அதனால முத்து எடுத்துக்கங்க, வெற்றி படங்கள் எப்பவுமே குடும்பத்தோட இருக்கு. அதனால குடும்ப கதைகளை குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வெற்றி படங்கள். இப்ப இந்த நடிகர்கள் நினைச்சுக்காங்க, இப்ப இருக்கிற பெரிய நடிகர்கள் ஆக்ஷன் படம் போறாங்க, அதுல பூரா ஒன் சைடு ஆடியன்ஸ் அதுக்கு வர்றாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் அதுக்கு வர்றது இல்ல. அவங்க ஃபேமிலி படத்தில் நடிச்சு பார்க்கிட்டு நாள் இதெல்லாம் நாங்க சொல்றோம். இப்ப விஜய்கிட்டே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் முதல்ல எல்லாம். இப்பெல்லாம் விஜய் என்கிட்ட சரியா பேச மாட்டாரு. இப்போ எனக்கு ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிட்டாரு. அவருடைய ஆரம்ப கால படங்கள் இருக்கும்போது விஜய் வந்து ஒரு படத்துக்கு அப்ப மொபைல் போன் கிடையாது, எங்க வீட்டுக்கு போன் வரும், என் மிஸ்ஸஸ் கூட போன் எடுப்பாங்க, எடுத்தோன்னே சொல்லுவாங்க விஜய் பேசுறாமா அப்படின்னு வச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா பேசுறோம்னு 2 வாரத்துக்கு நீ தான் பேச அப்படிமே, நீங்களே பேசிங்க அப்படின்னு போயிடுவாங்க அவங்க. ஆனா எப்படி இருந்தது படம் நேற்று நீங்க பாத்தீங்களா என்ன ஏது? அதே மாதிரி ரஜினிகாந்த் கேட்டிருக்காரு. ரஜினிகாந்த் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆனப்பவும் என்னை கூப்பிட்டு பேசுவார். அன்னைக்கு அப்படி நடிகர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விஜயோ ரஜினிகாந்த் என்னை கூப்பிட்டு பேசுறது கிடையாது. ஏன்னா அவங்க இன்னைக்கு வேற லெவல்ல திங்க் பண்றாங்க. அவங்கள வந்து புகழ்றாங்க பாத்தீங்களா, அவங்களதான் அவங்க நம்புறாங்க. அப்படி காலம் மாறிடுச்சு, அதை அவங்க மாத்திக்கணும். அதாவது வெற்றி படங்கள் குடும்ப பங்கான படங்கள் தான் இன்னைக்கு இல்ல என்னைக்கு இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி பெறும். இது எல்லா மொழிக்கும் இப்ப சொந்தமானது. மிக தெளிவான ஒரு பதில் கொடுத்திருக்கீங்க. அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, திரைத்துறையில் ஒரு சிறந்த பாடலாசிரியராக உருவாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க பாடலாசிரியர் உருவாகிறதுக்கு உங்களுடைய பாடல்கள் நீங்க வந்து இதேதான். இன்னைக்கு வந்து பாடல்கள் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில கூட நீங்க வந்து இன்னைக்கு ஆல்பம் தயாரிக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. முந்தியெல்லாம் அதெல்லாம் அன்னைக்கெல்லாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாலும் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இண்டிவிஜுவல் ஆல்பங்கள் நீங்க தயாரிக்க முடியும். அதை வந்து செயல்கள் மூலமா நீங்க பதிவேற்றம் செய்ய முடியும், நிறைய பேருக்கு ரீச் ஆக முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துன்னு சொல்லிட்டீங்கன்னா யாராவது பார்த்து தயாரிப்பாளர்களோ மற்றவங்களோ இது பண்ண முடியும். நீங்க இல்லைன்னு சொல்லிட்டுனா அவங்களுடைய மெயில் ஐடி அவங்களுக்கு நீங்க மொபைலுக்கோ எதுக்கோ நிறைய பேருக்கு நீங்க அனுப்ப முடியும். சோ அந்த மாதிரி தான் நீங்க போக முடியும். நான் தான் சொல்றேன், இன்னைக்கு வந்து எந்த தயாரிப்பாளரும் நீங்க நேரடியாக பார்க்கவே முடியாது, அப்படி ஆயிட்டாங்க எல்லாரும். அதனால நீங்க வந்து அவங்களை அப்ரோச் பண்ணக்கூடியது மெயினா இந்த எலக்ட்ரானிக் யுகத்துல நீங்க அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு அது சரியா தெரியாது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குங்கிறாங்க. நான் அதுல எனக்கு ஃபேஸ்புக்கை பத்தி ஒண்ணும் தெரியாது. இப்பதான் நான் வாட்ஸ்அப் பார்த்து பழகி இருக்கிறேன். அதனால எங்களுக்கு அந்த மாதிரி பட் நீங்க அந்த மாதிரி இது மூலமா தான் நீங்க அணுக வேண்டியது இருக்கும். பாடலாசிரியர் நீங்க போகணும்னு சொல்லிட்டுனா உங்களுடைய பாடல்களை அந்த மாதிரி இது மூலமா நீங்க தனிப்பட்ட ஆல்பமா நீங்க ரெடி பண்ணி நீங்க ஒரு 10 பேருக்கு அனுப்பி வைக்கிட்டீங்கன்னா தான் நீங்க ரீச் ஆகிறதுக்கு சௌரியமா இருக்கும். தெளிவான மத்திய ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அடுத்த வந்து பொதுவான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தொழில்ல வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குங்கிறது உண்மை. ஆனா அந்த இறக்கம் வரும் பொழுது அந்த பிசினஸ் ஃபெயிலியரை நாம் எப்படி எதிர்கொள்வது? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த மாதிரி ஒரு இறக்கம் பிசினஸ் ஃபெயிலியர் வரும்பொழுது நீங்க எப்படி சந்திச்சீங்க, எப்படி அதை மீண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய நானும் சொல்லிட்டேன் ஒரே வரியில. நீங்க கட்டாயம் எல்லாத்துக்கும் ஏற்றம் இறக்க தொழில் இருக்குதான் செய்யும். ஆனால் அந்த இறக்கம்ங்கிறது அந்த இறக்கம் வரும்போது தாங்கக்கூடிய அளவுல உங்களுக்கு வியாபாரத்தினுடைய அந்த நீங்க அதை எப்படி நீங்க ஷேப் பண்ணி வச்சிருக்கீங்கிறதான் பொறுத்துள்ள.
அதாவது எந்த ஒரு வியாபாரத்திலையும் நஷ்டம் வந்தா கூட அந்த நஷ்டத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தொழில் இருக்கணும். நான் தான் சொன்னேன், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல எந்த மனிதனுக்கு வாழ்க்கையில பணம் வேண்டியது இல்லை மாசத்துக்கு. நீங்க ஏன் 100 கோடி வேணும்னு நினைக்கிறீங்க, 200 கோடி வேணும்னு நினைக்கிறீங்க, 500 கோடி வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்க உங்களுடைய ஆசையை குறைச்சுக்குங்க, உங்களுக்கு நஷ்டமே வராது. நீங்க 10 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டுனா 11 லட்சம் சம்பாதிச்சா போதுன்னு நினைங்க, 12 லட்சம் சம்பாதிச்சா போதும் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணிட்டு போங்க. நீங்க 10 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, உடனே திடீர்னு 10 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு போய் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதோ ஒரு கம்பெனியை மாட்டிக்கிறீங்க, மொத்தமா லாஸ் ஆகி கடைசியில வந்துட்டு சிரமப்பட்டு இருக்கிறீங்க. அதை இந்த மாதிரி மாத்துங்க. நீங்க 10 லட்சம் சம்பாதிச்சிருந்தீங்கன்னா அடுத்து நம்ம டார்கெட் 15 லட்சமா இருக்கலாம், 20 லட்சம், அந்த ரேஞ்சில் போயிட்டே இருந்தீங்கன்னா எந்த காலத்தும் உங்களுக்கு ஃபெயிலியர் வராது. ஃபெயிலியர் வந்தாலும் உங்களால தாக்கு பிடிக்க முடியும். அதுதான் திருப்பி திருப்பி சொல்ல பாருங்களா, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல எந்த மனிதனுக்கும் தேவையில்லை. நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் ரிஸ்க் இல்லாம சம்பாதிங்க, வெற்றி உங்களை தேடி வரும். அப்படியே தோல்வி வந்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் ஆயிராது. கண்டிப்பாக. மற்றும் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கேள்வி வந்து, இன்றைய கால சூழ்நிலையில ஓடிடி, அதாவது ஆன்லைன்ல வரக்கூடிய திரைப்படங்கள் மற்றும் நாடகங்கள், வெப் சீரிஸ் இந்த மாதிரி வரக்கூடிய சூழல்ல சினிமா தியேட்டருடைய தொழில் எப்படி இருக்கும், சினிமா தியேட்டர் பிசினஸ் ஃபியூச்சர்ல எப்படி போகும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து, பிளஸ் நம்ம எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் 79ல சினிமாவுக்கு வந்தேன், 1979ல. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமா ஏகப்பட்ட மாற்றங்களை கண்டுடுச்சு. ஒரு ட்ரிப் சினிமா அழிஞ்சு போயிருந்து சொல்லியிருக்காங்க. டிவி வந்து நாங்க இனிமேல் யாருமே தியேட்டருக்கு வரமாட்டாங்க, அது அவ்வளவுதான். சினிமா பொறுத்தல தியேட்டர்லாம் பார்க்க மாட்டாங்க, இல்ல டிவிலே பாத்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து நின்னோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டம் எதிர்த்து வந்து சினிமா ஜெயிச்சுதான் இருக்கு. இன்னைக்கு ஓடிடி புதுசா ஒண்ணு வந்திருக்கு. அதாவது இன்னைக்கு உலகத்துல நம்மளை விட விஞ்ஞானத்துல முன்னேற்றின ஜப்பான், அமெரிக்கா, சைனா எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தியேட்டர் நிறைய புது தியேட்டர்கள் வந்துகிட்டு இருக்கு. சோ நீங்க என்ன பார்த்தாலும் வீட்டுல தனிப்பட்ட முறையில் நீங்க ஒரு படத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு 150 பேருக்கு உட்கார்ந்து சிரிக்கிறதுக்கு நிறைய அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இது ஒரு காலத்திலும் சினிமா அழிக்கவே முடியாது, யாருனாலையும் சினிமா தியேட்டர் அழிக்க முடியாது. இதை பொறுத்த அளவுல என்னுடைய சிற்றறிவு கட்டின வகையில கட்டாயம் வந்து சினிமா தியேட்டர் அவ்வளவு சீக்கிரம் அழியாது. சினிமா தியேட்டர்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தனி. இன்னைக்கும் ஓடிடில வந்த மாஸ்டர் படத்தை தியேட்டரா தான் வந்து மக்கள் பார்த்தாங்க, ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் கூட. அதனால என்ன வந்தாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தனி, சினிமா தியேட்டர் அவ்வளவு சீக்கிரம் அழியாதுங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாங்க, நீங்க சொன்ன விஷயங்கள் கண்டிப்பா நம்ம சொந்தங்களுக்கும் அன்பர்களுக்கும் கொண்டு சேர்த்திருக்கும் நினைக்கிறேங்க. அடுத்தது நம் சொந்தங்கள் வந்து அடுத்தடுத்த கேள்விகள் கேட்கும் பொழுது நிறைய பேர் வந்து நீங்க நடிகர்கள் அல்லது துணை நடிகர்கள் அல்லது திரைத்துறை சார்ந்த வாய்ப்புகள் அப்படிங்கிற விஷயத்தை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே நம்முடைய சிறப்பு விருந்தினர் மிக தெளிவான பதில் சொல்லியிருக்காரு. அதனால தொழில் சார்ந்த அவருடைய அனுபவங்களை நீங்க எடுத்துக்கொள்வதற்கு, அதற்குண்டான முயற்சிகளுக்கு உண்டான விளக்கங்கள் கேட்பதற்கு நீங்க இந்த தளத்தை உபயோகப்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது முக்கியமா இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க வந்து கணக்குல முக்கியமா ஒரு தொழில் சார்ந்த கணக்குகளை துல்லியமா வச்சுக்கிறதுல திறமைசாலி அப்படிங்கிறத அவர் வந்து பத்திரிகையில பார்த்திருக்காரு. சோ நாங்களும் தொழில்ல மற்ற வேறு தொழில்கள்ல இருக்கிறோம். அந்த தொழில்கள்ல எவ்வாறு நம்ம கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டும், எத்தனை இடைவெளி விட்டு நம்ம கணக்குகளை பார்க்கணும், மாசத்துல ஒரு தடவை பார்க்கணுமா அல்லது 3 மாசத்துக்கு ஒருக்கா பார்க்கணுமா, நீங்க எப்படி பண்றீங்க அப்படிங்கிறது அந்த கணக்கு சார்ந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட் சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தினசரி பார்க்கணும். அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா, அடிக்கடி என்னுடைய பணம் என்ன, எனக்கு வர வேண்டியது என்ன இருக்கு, நான் கொடுக்க வேண்டியது என்ன இருக்கு, இதை வந்து நான் யாருக்கூட இந்த 40 வருஷமா என்னுடைய வியாபாரத்துல நான் எப்பவுமே அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு வர வேண்டியது 10,000 இருந்துச்சு போட்டுட்டுனா நான் கொடுக்க வேண்டியது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பேன். ஏழை அந்த வர வேண்டியதை விட கட்டாய கம்மியாத்தான் நான் கொடுக்க வேண்டியிருக்கிற மாதிரியே தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட்டேன். எப்பவுமே இன்னைக்கு என்கிட்ட வந்து இருந்துட்டு 25 கோடி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா நான் கொடுக்க வேண்டியது ஒரு 2 கோடி தான் இருக்கும் இன்னைக்கு. ஆனா அதுக்கு முந்தி காலகட்டங்களை பாத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துல என்னுடைய வியாபாரத்துல ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எனக்கு எங்கிட்ட ஒன்றும் பணம் கிடையாது, நான் வெளியில வாங்கி தான் வியாபாரம் பண்ணேன். அப்போ நான் வாங்க வேண்டியது வர வேண்டியது எனக்கு கம்மியா இருக்கும், கொடுக்க வேண்டியது ஜாஸ்தி இருந்துட்டு இருந்தது. அதான் ஆரம்ப காலகட்டம். ஆனா நீங்க டெவலப் ஆன உடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை, உங்களுடைய பணம் எப்பொழுதுமே உங்ககிட்ட இருக்கணும். வரக்கூடியதுக்கும் வரக்கூடிய நிறைய பேட் டெப்ட்ஸ் வரும் கண்டிப்பா எல்லா தொழிலையும். 5% வரும், 10% வரும், 20% வரும், 30% வரும். அந்த மாதிரி நிறைய
பேட் டெப்ட்ஸ் வரும். அந்த பேட் டெப்ட்ஸை வந்து நீங்க அப்பத்திக்கு அப்பே வந்து இருந்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு கான்கிரீட்டா வரக்கூடிய பணங்கள் அதை ரெகுலரா நீங்க நோட் பண்ணி அதுக்கும் நம்மளுடைய வெளியில நம்ம கொடுக்க வேண்டியதுக்கும் கரெக்டா இருக்கான்னு நீங்க வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நான் வந்து சண்டே அது செலக்ட் பண்ணிக்குவேன். இந்த சண்டேல வந்து நீங்க உட்கார்ந்து பாருங்க. அதே மாதிரி யாருகிட்ட பணம் வாங்கினாலும் யாருக்கு கொடுத்தாலும் நான் பினான்சியலி இருக்கிறதுனால நான் சொல்றேன். நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாமே 1ஆம் தேதி வச்சுக்குவேன், இல்லையா 5ஆம் தேதி வச்சுக்குவேன், 10ஆம் தேதி ஏதோ ஒரு டேட் வச்சுக்கோங்க. உங்களுடைய வரவு செலவு எப்பவுமே எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டுனா யார்கிட்ட ஒரு 10 பேருக்கு பணம் வாங்கிருக்கீங்க நீங்க 5ஆம் தேதி தான் வாங்குறது. அதாவது வாங்குறது வேற தேதியில் வாங்கினா கூட இப்ப 20ஆம் தேதி பணம் வாங்குறீங்க, முதல் 15 நாள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருங்க. 5ஆம் தேதி கொண்டு வந்துருங்க அந்த பணத்தை. எல்லாமே அந்த 5ஆம் தேதி தான் நீங்க வந்து செட்டில் பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஒருத்தர் பணம் கொடுத்து வாங்குறீங்க, நீங்க வேரியஸ் டேட்ல வச்சுட்டு இருக்காதீங்க. அதாவது ஒருத்தர் 5ஆம் தேதி, ஒருத்தர் 7ஆம் தேதி, ஒருத்தர் 9ஆம் தேதி, ஒருத்தர் 12ஆம் தேதி, இப்படி வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு தேதி கொண்டு வாங்க. வாங்குறது ஒரு தேதி தான், கொடுக்கறது ஒரு தேதி தான். அந்த மாதிரி நீங்க உங்க கன்வீனியன்ட் தேதி, இப்ப எனக்கு 1ஆம் தேதி பிடிக்கும், நான் 1ஆம் தேதி வச்சுக்கிறேன். இன்னொருத்தர் 5ஆம் தேதி 5ஆம் தேதி வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் அந்த கன்வீனியன்ட் ஒரே டேட்ல உங்களுடைய வரவு செலவு அத்தனையும் அந்த ஒரு டேட்ல உங்களுக்கு இருக்கணும். அப்படி வச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கும். தேவையில்லாம அன்றாட நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 15ஆம் தேதி அன்னைக்கு நீங்க வந்து 10 பேருக்கு பணம் கொடுக்கணும்னா, இந்த 10 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னா 5ஆம் தேதி அந்த 10 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருங்க. இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா 5ஆம் தேதி அந்த 10 பேருக்கு கேட்டு வாங்குங்க. இப்படி எல்லா கமிட்மெண்ட்டும் ஒரு தேதி நிர்ணயம் பண்ணிக்கங்க. அந்த தேதியில தான் கொடுக்கறது, அந்த தேதியில தான் வாங்குறது அப்படின்ட்டீங்கன்னா உங்களுடைய வேலைப்பளு முதல்ல குறையும், தலைவலி இருக்காது. நீங்க வேரியஸ் டேட்ல வச்சுட்டீங்கன்னா 25 பேருக்கு 25 தேதியில கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை எடுத்து 7ஆம் தேதி யார்கிட்ட வாங்கியிருக்கேன், 10ஆம் தேதி யார்கிட்ட வாங்கியிருக்கிறோம், 3ஆம் தேதி யார்கிட்ட கொடுத்துருக்கோம். இதே பெரிய வேலையா போச்சு உங்களுக்கு. அந்த வேலையை குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிங்கிள் டேட்டுக்கு போங்க வரவு செலவுல. அதே மாதிரி யாருகிட்ட நீங்க எந்த வியாபாரம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, கடன் கொடுத்து வாங்குறவங்களா இருந்துச்சு சொல்லிட்டுனா பில் டு பில் செட்டில் பண்ணுங்க. தயவு செஞ்சு ரவுண்ட் சம்பளம் ஆகாதீங்க. எந்த வியாபாரம் பண்ணாங்க, மளிகை கடை வியாபாரம் பண்ணாலும் சரி, ஜவுளி கடை பண்ணாலும் சரி, ஹார்ட்வேர் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பணம் 10 பில் போடுறீங்கன்னா 10 பில்னா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 பில்லு, அவர் 2 பில்லு 3ஆவது பில்லுக்கு பேமெண்ட் கொடுத்தா வாங்காதீங்க. முதல் 2 பில்லுக்கு பணம் கொடுக்க சொல்லுங்க. அதே மாதிரி பில் டு பில் தான் செட்டில்மெண்ட், நோ ரவுண்ட் சம். அதாவது 4000 ரூபாய்க்கு ஒரு பில் இருக்கும், 5000 ரூபாய்க்கு ஒரு பில் இருக்கும், 22,000 ரூபாய்க்கு ஒரு பில் இருக்கும், இப்படி இருந்துட்டு இருக்கும். அவர் என்ன பண்ண கொண்டு 10,000 கொடுப்பாரு, நீங்க வாங்கி வச்சுட்டு ரெசிப்ட் போட்டு கொடுப்பீங்க. அந்த பழக்கத்தை முதல்ல நிறுத்துங்க. பில் டு பில் தான் செட்டில் பண்ணணும். ஒரு செட்டில்மெண்ட் வந்துன்னா அந்த பில்லோட க்ளோஸ் பண்ணுங்க. இப்படி ஒரு வரவு செலவு முறை வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டுனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா இருந்துட்டு இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப, அதாவது உங்களோட வேலைப்பளவு இதெல்லாம் ரொம்ப குறைக்கும். நீங்க ஒரு 2 வருஷம் ஒருத்தர்கிட்ட ரவுண்டா 10,000, 20,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம் இப்படி வாங்கிட்டே இருந்துட்டு 2 வருஷம் வச்சு கணக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்தம், அவருக்கு தலை சுத்தம். அப்படி இல்ல, இந்த மாசம் பில் வருது, அடுத்த மாசம் தான் அவர் பேமெண்ட் கொடுப்பாரு. பில் டு பில் பணம் வாங்கி பழகுங்க. இதை நீங்க மறந்துடலாம், அந்த வியாபாரத்தை. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு மேனேஜ்மெண்ட் குரு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து நீங்க உங்களுடைய அனுபவ ரீதியான ஒரு வெற்றி பாதையை வந்து நம்ம சொந்தங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கீங்க. சொந்தங்கள் சார்பாக மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கால நேரம் கருதி கடைசியா 3 கேள்விகள் மட்டும் நான் கேட்டுட்டு இந்த உரையை நிறைவு செய்வதற்கு முன்பு 3 கேள்விகள் மட்டும் கேட்கிறோங்க. அதுல ஒருத்தர் ஸ்பெசிபிக்கா கேள்வி கேட்டிருக்கிறது என்னன்னா, நான் எனக்கு வந்து இப்ப சிங்கிள் தியேட்டர் கட்டுறதுக்கு எனக்கு அனுமதி கிடைச்சிருக்கு, தனியாக இருக்கக்கூடிய சிங்கிள் தியேட்டர் கட்டலாமா அல்லது மல்டிபிளெக்ஸ்ங்கிறது ஃபியூச்சர்ல நல்லா இருக்குமா, உங்களுடைய ஆலோசனைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. கட்டாயம் சிங்கிள் தியேட்டர் கட்ட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு சிங்கிள் தியேட்டருக்கு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. சிங்கிள் தியேட்டர் நம்ம கட்டணும்னா 500 பேர், 600 பேர், 800 பேர் அந்த மாதிரி ஆடியன்ஸ் வச்சுட்டு அவ்வளவு பேர் இன்னைக்கு வர்றது கிடையாது. அதனால சின்ன சின்ன திரையரங்கமா கட்டுங்க. 150 பேர் 200 பேர் இருக்கிற மாதிரி அந்த சிங்கிள் தியேட்டர் லைசன்ஸே நீங்க மல்டிபிளெக்ஸ் லைசன்ஸா வாங்கிக்கங்க. அதே இடத்துல நீங்க வந்து ஒரு 800 பேர் கூட திரையரங்கம் கட்டணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா 150 பேர் 150 பேர் உட்கார மாதிரி ஒரு 4 திரையரங்கமா அந்த இடத்துல கட்டுங்க. அதான் இனிமேல் எதிர்காலத்து நல்லது. கட்டாயம் சிங்கிள் தியேட்டர் கட்டாதீங்க. சிங்கிள் தியேட்டருக்கு எதிர்காலமும் கிடையாது. நார்த் இந்தியாவில் ஃபுல்லா பாம்பே, டெல்லி அங்கெல்லாம் சிங்கிள் தியேட்டர் முழுவதும் மூடப்பட்டு விட்டது. நோ சிங்கிள் தியேட்டர் நார்த் இந்தியா. அந்த காலம் சவுத் இந்தியாவுக்கு நீ வந்து சேரும். அதனால சிங்கிள் தியேட்டர் தயவு செஞ்சு கட்ட வேண்டாம். ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு தற்போது கொங்கு மண்டலத்தை சார்ந்த படங்கள் வருவதில்லை அப்படிங்கிற என்னுடைய ஒரு அபிப்பிராயமா இருக்குது. இந்த கொங்கு மண்டலம் சார்ந்த படங்கள் வந்ததுன்னா வெற்றிகள் கண்டிப்பாக வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. யூடியூப்ல வந்து கொங்கு மண்டலத்தை சார்ந்த நகைச்சுவை போட்டாவே 1 மில்லியன் லைக் வருது, ஏன் கொங்கு மண்டலம் சார்ந்த படங்கள் வருவதில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதான் பழைய காலத்து டைரக்டருக்கு இன்னைக்கு இருக்க டைரக்டருக்கு அதான் பெரிய வித்தியாசம். இன்னைக்கு இருக்கிறவங்க இவங்க யாருமே, இவங்க எல்லாமே
இங்கிலீஷ் படத்தை பார்த்து தான் காப்பி அடிக்கிறாங்க. இவங்க வந்து உலக லெவல்ல படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, உலக மார்க்கெட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா மக்களை பெற்ற மகராசி, நம்ம கொங்கு திருநெல்வேலி பாஷை பேசி கூட அந்த மாதிரி படம் எடுப்பாங்க, தஞ்சாவூர் பாஷை வச்சு படம் எடுப்பாங்க, கோயம்புத்தூர் பாஷை பேசி படம் எடுப்பாங்க. கமலஹாசனுடைய சதிலீலாவது படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம கோயம்புத்தூர் பேச்சாத்தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ரசிக்கிறதுக்கு நல்லா இருந்துட்டு இருக்கும். கவுண்டமணி எல்லாம் பாக்குறேன் நிறைய அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். நிச்சயமாக தமிழ்நாட்டிற்குரிய எல்லா மண்டலத்தை விட கொங்கு மண்டலத்து பாஷையும் திருநெல்வேலி பாஷை படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த ரெண்டுமே மண் சார்ந்த படங்களா இருக்கும். நானும் என்னால தெரிஞ்ச டைரக்டர் நான் கட்டாயம் சொல்றேன், இந்த கருத்தை சொல்றேன். கண்டிப்பாங்க, மிக்க நன்றிங்க. கடைசி கேள்வி, குழந்தைகள் சார்ந்த ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நம்ம கொங்கு சமுதாயத்துல குழந்தைகளுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி, அதாவது நம்ம கொங்கு சமுதாயம் சார்ந்த ஒரு ஒற்றுமையோ அல்லது கொங்கு சமுதாயத்தின் மேல் உள்ள ஒரு ஈர்ப்போ குறைஞ்சிட்டு வருது. அந்த ஈர்ப்பை நம்ம வந்து முன்னெடுத்து கொண்டு வருவதற்கோ அல்லது அவர்களுக்கு அதைய நல்ல ஒரு பந்தமா கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுடைய ஆலோசனைகள். நான் வந்து குழந்தைகளுக்காக வந்து இப்ப இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மொபைல் போன் பாக்குறதோ இந்த மாதிரி இதுக்குதான் வந்து பாக்குறதுக்கு நிறைய அளவு பண்றாங்க. டிவி பாக்குறது இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன், குழந்தைகளுக்கு சின்ன சின்ன விவசாயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இருக்குது. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, எங்க பேரன் பேத்திகெல்லாம் இங்க வந்திருக்காங்க, நான் இருக்கிற இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இங்கதான் இருக்காங்க. அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் போன் பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் அந்த டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. என் பையன் என்ன பண்ணா, அவங்களுக்கு என்ன பண்ணா 2 குருவி வாங்கி கொடுத்தா, கிளி 2 வாங்கிட்டு வந்து ஒரு இது வச்சு அந்த குழந்தைகளுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டான். இப்ப ஏறத்தாழ 2-3 வாரம் அந்த குழந்தைங்க போனை தொடரவே கிடையாது, டிவி பாக்குறதே கிடையாது. எந்நேரம் அந்த கிளி கூடயும் அந்த இது கூடயும் அதுக்கு தினை கொடுக்கறது, அது தண்ணி கொடுக்கறது, இப்படி அது மைண்ட் டைவர்ட் பண்ணிடுச்சுங்க. சோ அதே மாதிரிதான் வந்து இன்னொரு நம்ம நண்பருடைய பேரன் ஒருத்தன், வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன இடம் இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, அதுல வந்து சின்ன இந்த விதைகள் எல்லாம் போட்டு அதுல கத்திரிக்காய் செடி, அவன் தினமும் அதை போய் பார்த்து 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 என் செடி இப்படி வந்துருச்சு, என் கொடி இப்படி வந்துருச்சு அப்படிங்கிறான். நீங்க இந்த மாதிரி மண் சார்ந்த நீங்க சின்ன சின்ன இதுல உங்க குழந்தைகளை டைவர்ட் பண்ணி பாருங்க. கட்டாயம் குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், அவனுடைய மைண்ட் செட் நல்லா இருக்கும். இந்த டிவி மோகம் குறையும், இந்த போன் மோகம் குறையும். ரொம்ப சுலபமான வேலை தான், உங்களுக்கு ஒரு பெரிய செலவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சின்ன சின்ன வேலைகள்ல அந்த குழந்தைகளை ஈடுபடுத்துங்க. அதே மாதிரி குழந்தைகளை வீட்டுல பெண் குழந்தைகளா இருந்துச்சு போட்டுட்டுனா அம்மா வந்து இருந்துட்டு நிறைய இல்ல நீ போய் உட்காந்துக்கோ, நீ செஞ்சுக்கோ, நானே செய்யறேன்னு சொல்லாம அந்த குழந்தைகளுக்கு சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து பழக்குங்க. கட்டாயம் அவனுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கும். நீங்க ஜென்ரலாவே இதை செய்யுங்க. இந்த டிவி பாக்குற டைவர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகளோ சின்ன விவசாயங்களோ இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்க வந்து குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டுனா அந்த குழந்தைங்க ரொம்ப ஈடுபாட செய்வாங்க. நீங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. மிக்க நன்றிங்க. சொந்தங்களே, இன்றைய காணொளி நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டீர்கள். உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் வந்ததா என்பது எங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல் சில விஷயங்கள் நம் சொந்த முயற்சியிலும் நம் எந்த அளவுக்கு அந்த துறையை சார்ந்த அனுபவத்தை மேற்கொண்டு வருகிறோமோ அந்த துறையில் சார்ந்த பயணங்களை நாம் மேற்கொள்வதன் மூலமாக வெற்றி வரும். விடாமுயற்சி அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சில பேர் நிறைய கேள்விகள் பர்சனலா எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. அந்த கேள்விகள் இந்த பொதுத்தளத்துல கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் தனிப்பட்ட முறையில் நாங்க அனுப்புறோம். india@kbnglobal.org சேட்ல போட்டிருக்கோம். அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க உங்களுடைய கேள்விகள் அனுப்புங்க. அதை பர்சனலா நாங்க வந்து இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு அனுப்பி உங்களுக்கு உண்டான உரிய பதிலை பெற்றுத் தருவதில் கண்டிப்பாக நாங்கள் முனைப்புடன் இருக்கின்றோம். சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் அவருடைய ஆழ்மனதில் இருந்து மிகவும் வெளிப்படையாகவும் யதார்த்தமான முறையிலும் நமக்கு அவர் கடந்து வந்த பாதைகளையும் அந்த கடந்து வந்த பாதைகளில் எந்தவித இடர்பாடுகள் இருந்தது, அதை எப்படி அவர் வந்து ஜெயிச்சு வெற்றியுடைய பாதைகளை சென்றாரு அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவா சொன்னாரு. நம்ம அந்த விதத்துல அவருடைய வழிகாட்டுதல் படியோ அல்லது அவர் சார்ந்த அனுபவத்தை நம் கையில் எடுத்தோ அந்த ஒரு அனுபவத்தின் பேரில் நாம் நம் தொழிலில் வெற்றியை அடைய எல்லாம் வல்ல இறைவனின் ஆசியுடனும் தாய் தந்தையரின் ஆசியுடனும் நம்ம அந்த முயற்சியில இறங்கணும்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அவருடைய உரையிலிருந்து நம்மளுக்கு மிக தெளிவா தெரிஞ்சது. இந்த உரைக்கு அவருடைய நேரத்தை ஒதுக்கி நம் சொந்தங்களுடன் இன்று நம் காணொளி மூலமாக இணைந்ததற்கு உங்களின் சார்பாகவும் KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
சொந்தங்களே, நம் உரையை முடிக்கும் முன்னர் இன்று இந்த காணொளி மூலியமாக நம் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த தியாக செம்மல் திருமிகு ஐயா TM காளியண்ண கவுண்டர் அவர்கள் இறைவன் திருவடி அடைந்திருக்கிறார். 28 மே அன்று நம் கொங்கு சமுதாயத்தை சார்ந்த மிக உயரிய பொறுப்புகளில் இருந்து பலராலும் பாராட்ட பெற்ற ஐயா 101வது வயதில் இறைவனின் திருவடியை சேர்ந்தார். நம் KBN குளோபல் சார்பாகவும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாகவும் ஐயாவின் நினைவை இந்த தருணத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஐயாவின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாறுவதற்கு நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். ஐயாவின் குடும்ப உறுப்பினர்களும் மற்றும் ஐயாவை சார்ந்த நண்பர்களும் மற்றும் அவருடன் பயணித்த அனைவருக்கும் ஆறுதல் கூறும் விதமாகவும் இறைவன் அவர்களுக்கு எல்லா விதமான தைரியங்களையும் எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்குமாறு இறைவனை நாம் எல்லோரும் KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக பிரார்த்தித்து, மேலும் நாம் இன்றைய காணொளியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு எங்களது மனம் கனிந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. சொந்தங்களே, நிறைய பேர் நம்ம KBN குழுமத்தில் இணைவதற்கு எவ்வாறு என்பது கேள்வி கேட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு இப்பொழுது வரும் வீடியோவை பாருங்கள். அதில் உள்ள தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். அந்த தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் உங்களுடைய தகவல்களை வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் தகவல்களை அனுப்பினால் உங்களை KBN குளோபல் டெலிகிராம் குரூப்ல நம்ம இணைச்சுக்குவோம். தொழில் வாய்ப்புகளை பெற்று உலக அரங்கில் 40க்கு மேற்பட்ட நாடுகளில் உள்ள நம் கொங்கு சொந்தங்களுடன் உரையாடி தொழிலில் வெற்றி பெற உங்களை எல்லாரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக KBN குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13 2999144 +6 0 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.